அதே நோக்கம் தான் திரைமொழிக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த மாலை நேரத்தில் உங்களோட பகிர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சியில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வந்து இயக்குனர் சுப்பிரமணிய பாரதி அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வருகிறேன். வாழ்க வளமுடன். விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் குருசாமி பலத்த கரவசைக்கிற நடிகர்கள் வந்து இது வரைக்கும் திரையில நமக்கு பார்க்காத கோணத்தில் நடிக்க வைத்த இயக்குனர் விஜய் ஆண்டனி, சுவாசிகா, விஜோமோட் ஜோஸ், விஜய் நிசாம், கருணாஸ், சக்தி சார், காவியா அணி, பாலாஜி சக்திவேல், மூர்த்தி அண்ணா வந்திருக்காங்க, ஜென்சன் திவாகர், இவர்கள் அனைவரும் கதாபாத்திரங்களாக ஏற்ற அந்த குருசாமி படத்தினுடைய வெற்றி விழா, பாராட்டு விழா, மகிழ்ச்சி விழா, கலந்துரையாடல் விழா, எப்படி வேணா நாம எடுத்துக்கலாம், நமக்கான நேரம் அவரு. அதனால அந்த விழாவுக்குள் நாம் நுழைகிறோம். இப்ப இந்த இதுல பாரதிதாசன் சொல்லுவார், கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கே வேறி பலத்த பலா. அதாவது மறுமணம் செய்வதே பெரிய காலகட்டங்கள் நம்ம பண்ண முடியாது. திருமணம் செய்வதே கஷ்டம், அதுல மறுமணம் செய்வது இந்த மூட நம்பிக்கையெல்லாம் உடைத்த பாரதி பிறகு பாரதிதாசன் எழுதியது. முழுக்க இந்த பாடல் வரிகள் சொன்னாங்க. காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம இயக்குநர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது தற்காலத்தில் பதிவு செய்து 100 சாமி 1000 சாமி எல்லாத்துக்கும் சமம் வந்து அம்மாடா. அந்த அம்மாவை கடவுளாக்காம டைட்டில் வந்து சாமின்னு வச்சிருக்காரு. ஆனா அந்த உயிர், அது ஒரு உயிர், ஒரு மனுஷி. அந்த மனுஷனுடைய மனநிலை, அவங்களுடைய அவலங்கள் என்ன, அதை வந்து ஒரு அம்மாவை பெண்களை பொதுவாக அந்த படங்கள்ல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்க, படங்களில் பார்க்கும் போது பெண்களை தெய்வமாக்கி வழிபடுவதை தவிர்த்து வழிபடுங்க, ஆனா மனுஷியாவும் கொஞ்சம் யோசிக்க அப்படின்னு படம் பார்க்கிற தேட்டர்ல அவ்வளவு கைத்தட்டல். அம்மாவும் வந்திருக்காங்க, படம் பார்த்து அம்மா பேசுவாங்க. அப்படி பெண்களுக்காக குரல் கொடுத்த அருமையான உலக இலக்கிய படங்கள் நம்ம சொல்றோம். இந்த படம் வந்து அந்த தரத்தில் இருக்கிறது. இப்போ உலக படங்கள் நம்ம சொல்றோம், வெளிநாட்டு படங்களுடைய அந்த கல்ச்சரோட அந்த மண்ணோட படங்களை பார்த்து சொல்றோம். அதே மாதிரி தமிழகத்தில் தமிழில் இப்பொழுது வந்த 100 சாமி பெண்களை முன்னேற்றுவதற்காகவும் பெண்களுடைய வேதனையை சொல்லியும் அப்படி புரட்சிகரமான பிள்ளைகள் தேவைங்கிறதும் இது பல முன்னெடுப்புகளை இந்த கேள்வி கேட்டிருக்கிறது. அதற்காக அந்த படத்தை இயக்கிய உங்களுக்கு டிஸ்கவரி புக் பேரர் சார்பாகவும் திரைமொழி மாதிரிகள் சார்பாகவும் பலத்த கைத்தட்டல் பரிசுகளுடன் ஒட்டுமொத்த திரை உலகிற்கும் அவ்வப்போது சொல்லாமலே பல விஷயங்களை சொல்லிக் கொள்வோம். சொல்லாமலே ஆரம்பிச்சா வரலாறு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் ரோஜா கூட்டம், விஷயம் ஆகட்டும், தமிழ்ச்செல்வன் ஐயா எழுதிய பூவாகட்டும், 555, அப்புறம் பிச்சைக்காரர். உங்களுக்கே தெரியும், தமிழகத்தை விட தெலுங்கில் பல கோடி வசூல் செய்து சாதனை படைத்து விஜய் ஆண்டனி அவர்களுக்கு அங்க ஒரு பெரிய மார்க்கெட்டை உண்டு பண்ணது வந்து பிச்சைக்காரர். டைட்டிலே நம்ம வைக்க மாட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா டைட்டில் இவர் எப்படின்னா நிறைய பேர் வந்து ஒன்றும் செய்வாங்க, ஆனா பெருசா மார்க்கெட் பண்ணுவாங்க. இயக்குனர் சசி அவர்கள் வந்து அங்கங்க பாத்தீங்கன்னா நுணுக்கமா சொல்லுவார். அதுல ஒரு புரட்சி இருக்கும், அதுல ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அது வெளியே கொண்டு வர்றது நம்ம படைப்பாளிகளுக்கு புரியும். அப்படி அருமையாக தொடர்ந்து படங்கள் எடுத்துக்கொண்டு இந்த சமூக வெளியில் தமிழ் சினிமாவை உலக அரங்கிற்கு கொண்டு செல்கின்ற இயக்குனருக்கு மீண்டும் எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் சொல்லிக் கொள்வது முதல் பெருமைப்பட்டிருக்கோம் சார். ரொம்ப நன்றி. அப்புறம் இது மட்டும் இல்லை, இவர் எடுக்கிற படங்கள் பூரா ஏறக்குறைய கொஞ்சம் மக்களோட இருக்கிற விஷயமாவே இருக்கிறோம், நடக்கிற விஷயமா இருக்கும், நடந்துகிட்டு இருக்கிற விஷயமா இருக்கும், நடக்க போக வேண்டிய அவருடைய கனவா. அப்படி இந்த படத்தை அவர் ஏதோ விகடனுக்கு படிச்சிருக்காரு. இவரை பத்தி யாரு, பாஸ்கர், அவர் நண்பர் பாஸ்கர், இப்பதான் எனக்கு அறிமுகம். அவரு தன்னுடைய தாய்க்கு மறுமணம் செய்து வைக்கிறார். அவருக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு நீங்க தான் சார் பாரதிதாசன்
அந்த புதுமை பெண் என்பதை விட புதுமை ஆண். அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை செஞ்சிருக்கீங்க. அது பெரிய கஷ்டம். அது வழி படங்கள்ல நம்ம பார்க்கும்போதே தெரியுது. நிஜத்தில் வந்து அது எவ்வளவு பெரிய வழியை கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நாளே எங்க அக்கெல்லாம் போய் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குனாங்க. ஆனா அதெல்லாம் நடக்கும் ஊர்ல நான் போய் சொன்னேன். அதனுடைய பிரச்சனை அவ்வளவு இருக்கு. கிராமங்கள் சிட்டியில கூட தெரியாம இருக்கும். நீங்க எடுத்தது கிராமத்துல அவ்வளவு வழி, அவ்வளவு வேதனை, அவ்வளவு சொந்தக்காரங்களே வரதுக்கு பண்ணாங்க. கருணாசையா வராரு படத்துல, படம் பார்த்தா தெரியும். சரி ஓகே அவசரமா போய் டீ போட்டு திடீர்னு பார்த்தா கைத்தெடுத்து இவ்வளவு போட்டு அந்த பொண்ணு சாக்கு அடிக்கிறார். விட்டுருந்தா செத்துருக்கும். அப்படி ஒரு தன்னுடைய இவ்வளவு கஷ்டங்களை ரியல் ஹீரோ பாஸ்கர் அவர்களுக்கும் இந்த அவை உங்களை அன்புடன் வரவேற்று அமர்ந்து உங்களுக்கு பாராட்டு தெரிவித்த தொழிற்சலைகிறோம். இந்த படத்துல ஒளிப்பதிவு பாத்தீங்கன்னா அவ்வளவு ரியலா பாத்தீங்கன்னா படம் முழுக்க அங்கே விண்மணி சுற்றி பறக்கிற மாதிரி இதெல்லாம் அப்படி அப்படி ஒண்ணுமே இல்லை. லைட் எங்க இருக்கு என்ன இருக்கு நம்ம ஊருக்குள்ள போன மாதிரியே இருந்துச்சு சார் படம். அப்படியே படம் பார்த்தோம்னா அப்படியே ஊருக்குள்ள போயிட்டு நம்ம தெருவில் அந்த ஓப்பன் ஷாட்ல இருந்து அந்த ஜன்னல்ல இருந்து இது கடலுக்கு விட்டு அதுல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசி ஷாட் கூட அங்க உள்ள அப்படி ஒரு ஷார்ட் வழியாகவும் அந்த படத்தை நீங்கள் நிறைய சொல்லணும். ஏன்னா இப்போ இயக்குநர்கள் பெருமக்கள் இங்கே வந்திருக்காங்க, இளைஞர்கள் வந்திருக்காங்க, பாடலாசிரியர் வந்திருக்காங்க. நிறைய இந்த சபை என்பது ஒரு 60 பேரை கொண்ட சபை. 6 லட்சம் சுமந்து கொண்டிருக்க 6 லட்சம் மனசையும் அறிவையும் சுமந்து கொண்டிருக்கிற சபையாக தான் நினைக்கிறோம். ஏன்னா வந்திருக்கவங்க எல்லாம் உங்க மேல இருக்கிற பட்டுதல், நீங்க எடுத்த படைக்கு இங்க இருக்கிற ஈடுபாடு அதற்கு தான் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் வருக வருகை என்று மீண்டும் நான் வரவேற்கிறேன். இந்த படத்துல டிஓபி ஒளிப்பதிவாளர் தர்சன் கிறிஸ்டோஸ் வாங்க. மனசில் இடம் கொடுப்பது ஒன்று, மேடையில் பாராட்டில் பங்கு பெறணும் உதவியாளர்களை நினைப்பது உங்களுக்கு இயக்குனர் ஒரு இயக்குனர் வருப்பா அவங்களே உட்கார வைக்கப்பா. அழகு பாக்குறீங்கல்ல தாய்மலம் சார். நன்றி சார், நன்றி சார். தொடரட்டும் உங்களுடைய இயக்குனர் பணி தேவை. ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் அழைச்சிட்டோம். அருமையான இது. இப்ப அடுத்த கட்டம் நம்ம என்னன்னா கலந்துரையாடல். அதுக்கு முன்னாடி அதுதான் பிரச்சனை. அந்த 100 சாமி எழுப்பிய கேள்விகள் உங்களை பாதித்தது, இதை பற்றி அப்புறம் இந்த படத்தில் இணை இயக்குனராக பணிபுரிந்த அண்ணன் ஸ்ரீராம் அவர் இந்த படத்தை பற்றி அவருடைய அனுபவம். இங்க இருப்பவங்க எல்லாமே சினிமா அனுபவம், எழுத்தாளர்கள், சார் ஒரு படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கதையை ஓகே பண்ணதுக்கு முன்னாடி அவ்வளவு ஈஸியா ரொம்ப யோசிப்பாங்க. அவரை திருப்திப்படுத்துறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம். பல ஆங்கிள் யோசிச்சுதான் அப்படி ஒரு நாள் கூப்பிட்டு என்கிட்ட ஒரு 3 வேலை சொன்னாங்க. சொல்லி இதை எதை பண்ணலாம் அப்படின்றப்போ இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. என்ன மாதிரி நிறைய பேர்ட்ட எல்லா அசிஸ்டன்ஸ்லையும் ஒப்பீனியன் அப்படி கேட்டுலாம் ஒரு கதையை டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் அதை படமாற்ற வரைக்கும் அது சீன் எழுதி முடிச்சு அது முடிஞ்சிச்சு அப்படின்லாம் ஒரு போகிறேன். எதாவது சீனை திரும்பி எழுதுவார், இன்னும் ஏதாவது பெட்டரா கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் சாப்பிட வேலை பார்க்கறது நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். அப்படிதான் அவர் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சரி, லொக்கேஷன்ஸ்லையும் சரி, இதுலையுமே அவர் திருப்தி ஆகுற வரைக்கும் அது வேலை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அப்புறம் ஷூட்டிங் போகும்.
ஷூட்டிங்ல நாளைக்கு எடுக்கிற போற சீன் இன்னைக்கு நைட்டு கூட உட்காந்து ஏதாவது பெட்டரா கிடைக்காதா, பெட்டரா ஏதாவது கிடைக்காதா அப்படிங்கிறது தேடல் இருந்துட்டே அப்புறம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து எடிட் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து வேற ஏதாவது மாற்றி போடலாமா, சீன் மாற்றி போடலாம். அது வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அப்புறம் டப்பிங்ல இப்படி அந்த படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ஓடுற வரைக்கும் எப்படியாவது இம்ப்ரவைஸ் பண்ணணும், இன்னும் எப்படி பண்ண முடியும். நமக்கு பிடிச்சதான் ஒரு படத்தை பண்றோம், ஒரு கதையை பண்றோம், அது எப்படி ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இன்னும் பெட்டரா பண்ண முடியும், ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி இன்னும் பெட்டரா பண்ண முடியும். தேடல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் அவருடைய குவாலிட்டி. அதுக்கப்புறம் நான் வேற சில படங்கள் டைரக்டர்ஸ் கூட நிறைய டிராவல் பண்ணுவேன். ரொம்ப எடுக்கிற படத்துக்கு அவ்வளோ சின்சியரான ஒரு ஃபிலிம் மேக்கர் நீங்கள் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து எதுக்கு உண்மையா இருக்காரோ இல்லையோ, அவங்க ஃபேமிலிக்கு உண்மையா இருக்காரா என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் எடுக்கிற படத்துக்கு ரொம்ப உண்மையா இருக்காரு. நான் வந்து சும்மா இதுக்காக சொல்லலை, உண்மை அவ்வளோ எடுக்கிற செய்கிற வேலைக்கு அவ்வளோ உண்மையா இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கூட நம்ம டிராவல் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன்ல படிக்கும் போது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு திருப்தி இருக்கும், படிச்சு முடிச்சுட்டு வெளியே இருக்கும். இப்போ எவ்வளோ மெடிக்கல் காலேஜ் இருக்கு, எம்எம்சியில் படிக்கிறவங்க காலர் சொன்னா எம்எம்சியில் படிச்சோமா, அதே எம்பிபிஎஸ் தான். சொந்தக்காரன் விட்டாங்க படிச்சா ஒரு பையன், என்ன அதுல என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். அப்போ ஒரு லிஸ்ட் சொன்னான், மற்ற காலேஜ்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம். அப்படி நம்ம ஒரு நல்ல ஸ்கூல்ல படிச்சு நல்ல காலேஜில் படிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு நிறைவு இருக்கும்ல, அப்படி ஒரு நிறைவு சார்ட்ட வேலை செஞ்சுட்டு வெளியே வரும்போது இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெருமை இல்லை. ஸோ அப்படி வேலை செஞ்சது இந்த படத்துல வேலை செய்யும் போது நமக்கு ஒரு நல்ல படத்துல வேலை செஞ்சதா அப்படின்ற ஒரு திருப்தி எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லா படத்துலையும் வராது. அது சாருடைய படத்துல கிடைக்குது. அது விதத்தில் சாருக்கு நன்றி சொல்லிட்டு நன்றி. நன்றி சார். இப்போ வந்து மைக் இருக்கு. ஃபர்ஸ்ட் அம்மா கேட்குறீங்களா? அந்த அம்மா இருந்து ஆரம்பிப்போம். அந்த அம்மா சார் அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சசி சார்கிட்ட பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டேன் படத்துக்காக. உங்க பேரை சொல்லிட்டா? அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பூங்குடி. நான் ராமாபுரத்துலேருந்து வரேன். இந்த படம் நான் பார்த்தாச்சு. ஆல்ரெடி சசி சாருக்கு நான் வந்து ஏற்கனவே தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அவரோட இன்னொரு இந்த நூசாமி படத்தோட கலந்துரை அது வேற ஒரு இடத்துல நடந்தது. அந்த இடத்துலயே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். திரும்பவும் தேங்க்ஸ் சொல்லணுன்றதுனால தான் இந்த இடத்துக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்ல முடியும். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமா உலகமே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு பெரிய வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகிற ஒரு மீடியா சினிமா. ஆனால் கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அது ஆம்பளைக்கான இடமா தான் இருக்கும். எல்லா பெரிய பெரிய டேரக்டர் எல்லாமே பொம்பளைய வந்து வெறுமனே ஒரு கிளாமர் யூஸ் பண்ற ஒரு ஆளாக தான் இருக்காங்க. அப்படிதான் பாக்குறாங்க, அப்படிதான் அவங்க வந்து கல்லா கட்டுறதுக்கான வேலையை தான் செய்யறாங்க. பட் சசி வந்து ஒரு பெண்ணோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ற இடம் பண்றது பாத்தீங்களா. அதனால தான் நான் வந்து எத்தனை வாட்டி வேணா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொல்றேன். ஏற்கனவே நான் அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டேன். ஆனால் நான் எத்தனை வாட்டி வேணா சொல்லலாம், அதுக்கான கடமை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல வந்துட்டு அவர் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம் காட்டியிருப்பாரு. அந்த நூசாமி படத்தோட மைய கருவே நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த நாளைக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லுவான். அப்போ வந்து அந்த அம்மா கலங்குவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன அந்த வீடு அம்மான்னு ஏத்துக்குமா அப்படின்றது தான் அந்த படத்தோட மைய கருவே. அதான் ஒவ்வொரு பொம்பளைக்கும் வரக்கூடிய கேள்வி அதுதான். எனக்கு வந்து இப்போ 60 வயசு ஆகுது. ஆனா நான் வந்து அந்த நேரத்துக்கு அந்த 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 கேள்வி வரக்கூடிய அந்த அம்மாட்ட வந்து அந்த கேள்வி வரக்கூடிய அந்த நிமிஷத்துல நான் வந்து அந்த 42 வயசுக்கு ஏதோ தாயா மாறிட்டேன். நான் என்ன மறந்துட்டேன், என் பேர் பூங்குடின்றது நான் மறந்துட்டேன். அந்த அந்த தாயாவே நான் மாறிட்டேன். அந்த இடத்துல வந்து ஆமா இல்லை, என்னோட 2 குழந்தையும் மிஸ் பண்ணிட்டு நான் எப்படி ஒரு துணை தேடிக்க முடியும்? எனக்கு வந்து துணை வேணுமா? ஆனா என் 2 குழந்தையும் தொலைச்சிட்டு துணை தேடணும்னா அது என்னால் முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிரளயமே மனசுக்குள்ள வந்துச்சு. நான் கமலா தியேட்டர்ல படம் பார்க்குறேன். அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றது, வாய் கதறி அழற ஒரு நிலைமை அந்த அந்த கேள்வி. ஆனா நான் கதற முடியாது. தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்குறேன், மனசுக்குள்ளேயே கதறேன். ஆமா, ஒவ்வொரு பொம்பளை கிட்ட இருக்கிற ஒரு கேள்வி தான் வந்து அந்த கேள்வி வந்து உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது, அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது? ஒரு பொம்பளைக்கு வந்து அந்த தவிப்பு எல்லாமே புரியுது. 90% ஆம்பளைங்களுக்கு பொம்பளையோட புரியறதே கிடையாது. உங்களோட உணர்வு எல்லாமே ஆம்பளைங்களா, தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் உண்மையதான் சொல்றேன்.
நான் வந்து சரி பொண்ணு சொல்றேன் சசி மாதிரி இருக்காங்க அந்த பெரியார் இருக்காரு பொம்பளைங்களை புரிஞ்சுக்குது அவரை விட பொம்பளைங்களை புரிஞ்சுங்க யாருமே கிடையாது சசி எனக்கு தெரிஞ்சு எல்லா மாஸ்டர் இருக்கும் பொம்பளை வெறும் கிராமத்தாலதான் காட்டுறாங்க கரிவேப்பில மாதிரி வெறும் கிள்ளி கீழியெல்லாம் காமிக்கிறாங்க அவங்க பேர் அதனால வந்து அவங்க காசு சம்பாதிக்க முடியுமே தவிர்த்து பொம்பளைக்கும் நம்மள மாதிரியே உணர்வு இருக்கு பொம்பளைக்கு எல்லாம் இருக்குன்றது வந்து புரியறதே கிடையாது எல்லாம் ஆம்பளைக்கு என்னென்ன ஃபீல் இருக்கோ அத்தனையும் பொம்பளைக்கு அதை விட தாண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தாய்மையே இருக்கு அது ஆம்பளைட்ட கிடையாது ஆனா ஆம்பளைட்ட இருக்குமா ஆக்சுவலி தாய்மானன்னு சொல்றாங்க அது இருக்குமா ஆனா வந்து அது மிஸ் ஆகுது பட் இந்த விஷயம் நீங்க எப்படி உணர்ந்து அதை வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணுங்க அந்த கேள்வி அதான் மயக்காது படத்தோட மயக்காது தான் பொம்பளை வந்து மறுமணத்துக்கு யோசிக்கிறது வந்து இதுதான் நான் வந்து என் குழந்தைங்களை மிஸ் பண்ணிட்டு தான் ஒரு குழந்தை என்னன்னா அது எப்படியே மறுபடியும் எனக்கு வந்து குழந்தைங்களை மிஸ் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கை எனக்கு முடியாது அந்த இடம் என்னால் கற்பனை கூட பண்ண முடியாது அந்த கேள்வி தான் படத்தோட மையத்து அது வந்து நீங்க எப்படி ஒரு ஆம்பளையா இருந்துட்டு நீங்க எப்படி அதை உணர்ந்தீங்க எப்படி அந்த படத்துல உணர்ந்தீங்க ரொம்ப நன்றிமா உங்க கேள்விக்கு இப்ப இயக்குனர் அவர்கள் அதெல்லாமே எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அவர்கிட்ட இன்னொரு அவர் பதில் சொல்லி முடிக்கணும் இங்க வந்துருவாரு நான் ஒரு ரியாலிட்டி ஷோவில் பாஸ்கரையும் அவங்க அம்மா செல்வியும் பார்க்குறேன். அவங்க சொன்ன கதை எனக்கு பயங்கரமாக உலுக்கிடுச்சுன்னு சொல்லி வச்சுக்கலாம். எப்படி இந்த பையன் யார், எப்படி தான் அப்பா இருந்த இடத்துல இவங்களுக்கு வச்சு பார்க்குறது, என்ன ஆள் இவன், என்ன இவனுக்குள்ள என்ன மாறும், என்ன இந்த ஏஜ்ல இந்த பையன் என்ன புக் படிச்சிருப்பான், எப்படி இந்த மனம் இவ்வளவு விசாலமாச்சு, இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு பேசுறேன். அப்புறம் அந்த ஊருக்கு போறேன், செல்வி கிட்ட பேசுறேன், இந்த மாதிரி பேசுறேன். அப்போ நீங்க இந்த படத்துல பார்த்துருப்பீங்க, 37வது வயசுல அவங்க வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்னு பாஜியத்தை சொன்னாங்க. அதே அம்மா 43 வயசுல தன் பையனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறப்ப அவங்க மறுக்கிறாங்க, முடியாது. இதெல்லாம் உண்மையாவே நடந்த விஷயம். ஸோ அந்த செல்வி ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னு ஏன் உங்களுக்கு அப்பா ஒரு 7 வருஷத்துக்குள்ள என்ன சேஞ்ச் நடந்துச்சு அப்படிங்கும்போது திரும்ப சொல்லும்போது இல்லைங்க எனக்கு இந்த பசங்க எல்லாத்தையும் நிறைய ரீசன் சொன்னாங்க. அது எல்லாமே நான் இங்கிருந்து கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு, ஆனா என் பசங்களை விட்டு போகணுமே, இதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு அந்த ஊருக்கு வந்தாங்கன்னா சாப்பாட்டுக்கு யாரும் இருக்கா, சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு யாரு இருக்கா, இந்த தாட்டெல்லாம் வந்துதான் இது எல்லாமே சேர்ந்து தான் நான் வந்து வேண்டாம்னு சொல்றேன். ஆனா ஃபைனலா அவன் வந்து அடம் பிடிச்சி நீ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறப்ப நான் ஒரு அந்த கால் எடுத்து ஓகே நான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு அந்த அம்மாவுடைய வாயிலிருந்து வந்த மனசில் இருந்த உணர்வு தான். திரும்ப நான் வந்து இவங்க அப்பா கிட்ட பேசுறேன், இந்த ஏழுமலை கேரக்டர் பேசுறேன், செல்வியோட பேசுறேன், இவங்களோட பேசுறேன், எல்லாரும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கூடயும் பேசுறேன். யாரு அப்படின்னா இருந்தப்ப இந்த டாக்குமெண்ட்ரி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த கேள்வி வந்து 2 கேள்வி தான். எப்படி ஒரு பையனால அப்பா இருந்த இடத்துல உங்களை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற போது. 2வது, இப்ப நான் எங்க வீட்டுக்கு போனேன்னா எங்க தம்பி இருக்க அப்படி இவரு இருக்க அப்படி அம்மா இல்லையே, அம்மா ஒண்ணு இடத்துல இருக்கு, எப்படி அம்மா இல்லாம பசங்க இருக்காங்க, எப்படி இந்த அம்மா விட்டு போக முடிஞ்சுது. லிட்டரலா எனக்கு தோணுது, இவ்வளவு படிச்சு, இவ்வளவு பெரியார் படிச்சு, இவ்வளவு புத்தகங்கள் படிச்சு, இவ்வளவு பெண்கள் பத்தின புத்தகங்கள் படிச்சுமே எனக்கு இது உறுத்துது. ஒரு அம்மா எப்படி விட்டு போக முடியும். சரி, இதான் நம்ம டீல் பண்ணணும். இந்த விஷயத்த சொன்னா எனக்கு இவ்வளவு படிச்ச பிறகு எனக்கு இருக்கிற கேள்வி, ஒண்ணுமே படிக்காம அந்த படம் பார்க்கறவங்க கண்டிப்பா இருக்கும் இல்லையா. சோ இது 2க்குமே இந்த படத்துல பதில் சொல்லணும், இதை கிளைமேக்ஸா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டரா யோசிக்கிறப்ப இந்த அம்மா தான் கடைசி, அதாவது குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாம, போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாம, வேண்டாம்னா நான் படிக்க வச்சுக்கலாம், நீங்க இங்கேயே இருக்கடான்னு சொன்ன அம்மா நான் பசங்களை விட்டு பிரிஞ்சு போகணும். இதுதான் அயனி, இதுதான் வந்து இதுல இருக்கிற என்ன சொல்ற முரண். போய் ஆகணும், ஆனா பசங்க பிரிஞ்சாங்க.
இது வந்து எல்லா நல்ல படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை என்ன சொல்றது, நம்மளை உருக்குற இல்லை நம்மளை பாதிக்கிற எல்லா படத்துலையும் இது இருக்கும். அந்த கேரக்டர் வந்து அதை செய்யணும், ஆனால் செஞ்சு அந்த பாதிப்பு வரும். அதை மீறி செய்யும் போதுதான் அந்த கதை வந்து நிற்கும், மனசில் நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு இடமா தான் நான் இந்த இடத்த பார்த்தேன். ஸோ அப்படி எழுதும் போது எது நம்ம உடஞ்சி அழ வைக்கணும் அப்படின்னா, என் பசங்களுக்கு விட்டுட்டு என் பசங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்காம, இல்லை இவங்களுக்கு வந்து இந்த பசங்களை பார்த்துக்காம எனக்கு அப்படி ஒரு லைஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்றது தான் the peak of the female. ஒரு பெண்ணா ஒரு தாயா அதுதான் இருக்க முடியும்னு எனக்கு நான் எழுதும்போது வந்ததுதாம்மா. பட் செல்விட்டு இருந்து அதுக்கான கூறுகள் தான் எனக்கு கிடைச்சது. படத்துடைய கிளைமேக்ஸ் இதுதான் அப்படிங்கறது டிசைட் பண்ணது நான் எழுதும்போது அது வந்து நிறைய பெண்கள் பற்றி படிக்கிறதுனாலயோ இல்லை செல்வி மாதிரி பெண்கள்கிட்ட இல்லை உங்களை மாதிரி ஆண்கள்கிட்ட பேசும்போதோ அப்படி தெரிஞ்சுக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி. இப்போ நீங்க வந்து மறுமணம் பத்தி பேசுறீங்க, அது ரொம்ப முக்கியம். யாருமே மறுமணம் பொம்பளைங்களோட மறுமணம் பத்தி யாரும் பேசுறது இல்லை, அதை நீங்க பேசிருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து சாதாரண முதல் கல்யாணத்திலேயே பொம்பளைங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நான் சொல்றேன். உங்களால முடிஞ்சதுன்னா அதை வந்து நீங்க வந்து உங்க படத்துல ஏதோ ஒரு இடத்துலயாவது கொஞ்சம் காட்டுங்க. ஏன்னா வந்து ஒரு பொம்பளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது போது முழுக்க முழுக்க அவ வந்து ஒரு ஆணோட வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அப்ப முழுக்க முழுக்க வந்து அவ வந்து தன்னோட சுயத்தை தொலைச்சிட்டு அந்த வீட்டு ஆளா மாற வேண்டியது. அப்பதான் அவ கல்யாணமே பண்ணிக்கணும், அப்பதான் அவளுக்கு ஒரு துணையே கிடைக்கும். அதுதான் அங்க மெயின் பிரச்சனை. கல்யாணம் ஆச்சுன்னா அவ தன்னை முழுசா தொலைச்சிடலாம், அப்படிதான் ஒரு வாழ்க்கை அமைது. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு முடிஞ்சுதான் அதை கொஞ்சம் ஆண்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் காட்டுங்களேன். பண்ணலாம் பண்ணலாம். இது ஆனால் இது கேட்டதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை வந்து கிளைமேக்ஸில் கொண்டு வந்து சாய் பல்லவியும் வருண் தேஜன் ஒரு படம் ஃபிடான்னு ஒரு படம். அதில் கிளைமேக்ஸ் இருந்தாங்க. ஏன் நான் ஏன் வர முடியும், எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் வர முடியாது, நீ ஒரு சேர்த்தா நீ வாயன்னு சொல்லி நிற்பா அந்த பொண்ணு. எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், இவருடைய காலம் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்துடும். அதான் படத்தில் கிளைமேக்ஸ். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் வாங்குற அவங்க அப்பா அம்மா வீட்டு வரமாட்டான், அவங்க கூட பொண்ணு பொண்ணு பார்க்கணும். அப்பா அம்மா இவன் அன்னையே கை கழிக்கணும், கூட பொண்ணு அன்னையே பார்க்கணும். அது எப்படி எவ்வளோ ஒரு ஆணுக்கு துணை வேணும்னா அவன் 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 போக்கியே வந்துட்டான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு துணை வேணும்னு சொன்னா அத்தனையும் தொலைச்சிட்டு என் பேர் பூம்படிங்கிறதே நான் மறந்துட்டுதான் இன்னொருத்தருக்கு நான் முன்னாடியே போக வேண்டியது. அப்படி மாப்பிள்ளை வந்து இருந்தா மாமனார் வீட்டுல வந்திருக்கானே வேணா ஆம்பளையான்னு கேட்பாங்க. அந்த இடம் வந்து பிடிக்கும். அதுல இன்னொன்னு சொல்றேன், ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணை வளர்க்கும் போது புருஷன் வீட்டுக்கு போக வேண்டி இருக்கிறது அந்த பொண்ணுக்கு சொல்லி ரெடி பண்ணும்போது அம்மாவுக்கு பொண்ணுக்கு வரக்கூடிய மன உளைச்சல் அது ரொம்ப பெருசு. நான் யோசிச்சிருக்கேன், எனக்கு ஒரு பொண்ணு அதுக்கு முன்னாடி பெண்ணை கல்யாணத்துக்காகவே வளர்த்துறது ரொம்ப கொடுக்கும். அது இருக்கு. இப்ப நான் வந்து பொண்ணு படிக்கலாம் வச்சு எல்லாம் பண்ணியாச்சு, சொந்தக்கால நிக்கிற வழியெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா அப்புறம் அதுக்கப்புறமா கல்யாணம் ஒண்ணு நடக்கணும்னா அந்த இடத்துல வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி கன்வெர்ட் ஆகணும், அதை சொல்லி தரும்போது அம்மா மேலேயே பொண்ணுக்கு போகணும். அத்தனை வருஷம் வளர்த்த அம்மா மேலேயே எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து பொண்ணுக்கு அந்த ஒரு துர்பாக்கியம் எதுக்காக வேணும்? ஒரு அம்மா அந்த மாதிரியான ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு ஏன் போகணும்? இதை வந்து நீங்க படத்துலயே ஏதோ ஒரு இடத்துல காட்டணும். கண்டிப்பா இது ஒரு படமாவே பண்ணணும். படமா படம் ரொம்ப சந்தோஷம். அது ஏதோ ஒரு ஏன்னா இந்த படத்துல கூட சேர்த்து ஒரு சேர்த்து வந்து காட்டுவீங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு லைன்ல கொடுத்தா சம்பளம். தேங்க்யூ. நான் வந்து முன்னாடியே வந்து சார் வந்து ஐ லவ் யூ சசின்னு சொன்னேன். போன வாட்டி கலந்துரையாடல நான் பார்த்தேன், அப்ப சொன்னேன். இப்போ வந்து பாஸ்கெட்லயே நான் சொல்றேன் ஐ லவ் யூ பாஸ்கெட். அம்மா பார்க்குற அம்மா இல்ல, எனக்கு கூட நீங்க உள்ளதான். எனக்கு இந்த மாதிரி உள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு உள்ள வந்ததான் இப்போ வந்து மைக் இருக்கு. ஃபர்ஸ்ட் யார் அம்மா கேட்குறீங்களா? அந்த அம்மா இருந்து ஆரம்பிப்போம். அந்த அம்மா சார் அனைவருக்கும்
அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சசி சார்கிட்ட பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டேன் படத்துக்காக. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பூங்குடி. நான் ராமாவரத்துலேருந்து வரேன். இந்த படம் நான் பார்த்தாச்சு. ஆல்ரெடி சசி சாருக்கு நான் வந்து ஏற்கனவே தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அவரோட இன்னொரு இந்த நூசாமி படத்தோட கலந்துரை அதில் வேற ஒரு இடத்துல நடந்தது. அந்த இடத்துலயே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். திரும்பவும் தேங்க்ஸ் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல முடியும். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமா உலகமே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு பெரிய வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகிற ஒரு மீடியா சினிமா. ஆனால் கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அது ஆம்பளைக்கான இடமா தான் இருக்கும். எல்லா பெரிய பெரிய டேரக்டர் எல்லாமே பொம்பளைய வந்து வெறுமனே ஒரு கிளாமர் யூஸ் பண்ற ஒரு ஆளாக தான் இருக்கிறாங்க. அப்படிதான் பாக்குறாங்க, அப்படிதான் அவங்க வந்து கதா கட்டுறதுக்கான வேலையை தான் செய்யறாங்க. பட் சசி வந்து ஒரு பெண்ணோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ற இடம் பண்ணுறது பாத்தீங்களா. அதனாலதான் நான் வந்து எத்தனை வாட்டி வேணா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொல்றேன். ஏற்கனவே நான் அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டேன். ஆனால் எத்தனை வாட்டி வேணா சொல்லலாம், அதுக்கான கடமை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல வந்துட்டு அவர் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம் காட்டியிருப்பாரு. அந்த நூசாமி படத்தோட மைய கருவே நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த நாளைக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லுவான். அப்போ வந்து அந்த அம்மா கலங்குவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன அந்த வீடு அம்மான்னு ஏத்துக்குமா அப்படின்றது தான் அந்த படத்தோட மைய கருவே. அதான் ஒவ்வொரு பொம்பளைக்கும் வரக்கூடிய கேள்வி அதுதான். எனக்கு வந்து இப்போ 60 வயசு ஆகுது. ஆனா நான் வந்து அந்த நேரத்துக்கு அந்த 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 கேள்வி வரக்கூடிய அந்த அம்மாட்ட வந்து அந்த கேள்வி வரக்கூடிய அந்த நிமிஷத்துல நான் வந்து அந்த 42 வயசுக்கு ஏதோ தாயா மாறிட்டேன். நான் என்ன மறந்துட்டேன், என் பேர் பூங்குடின்றது நான் மறந்துட்டேன். அந்த அந்த தாயாவே நான் மாறிட்டேன். அந்த இடத்துல வந்து ஆமா இல்லை, என்னோட 2 குழந்தையும் மிஸ் பண்ணிட்டு நான் எப்படி ஒரு துணை தேடிக்க முடியும்? எனக்கு வந்து துணை வேணுமா? ஆனா என் 2 குழந்தையும் தொலைச்சிட்டு துணை தேடணும்னா அது என்னால் முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு பிரளயமே மனசுக்குள்ள வந்துச்சு. நான் கமல் தியேட்டர்ல படம் பார்க்குறேன். அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றது, வாய்ப்பு கதறி அழற ஒரு நிலைமை அந்த அந்த கேள்வி. ஆனா நான் கதற முடியாது. தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்குறேன், மனசுக்குள்ளேயே கதறேன். ஆமா, ஒவ்வொரு பொம்பளை கிட்ட இருக்கிற ஒரு கேள்வி தான் வந்து அந்த கேள்வி வந்து உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது, அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது? ஒரு பொம்பளைக்கு வந்து அந்த தவிப்பு எல்லாமே புரியுது. 90% ஆம்பளைங்களுக்கு பொம்பளையோட புரியறதே கிடையாது. பொம்பளையோட உணர்வு எல்லாமே ஆம்பளைங்களா, தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் உண்மையதான் சொல்றேன். 100% நான் வந்து சரி பொண்ணு சொல்றேன். சசி மாதிரி இருக்காங்க, தந்தை பெரியார் இருக்காரு. பொம்பளைங்களை புரிஞ்சுக்கிறது அவரோட பொம்பளைங்களை புரிஞ்சுக்க வேற யாருமே கிடையாது. சசி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எல்லா மாஸ்டர் இருக்கும் பொம்பளை வெறும் கிராமத்தால தான் காட்டுறாங்க. கரிவேப்பில மாற்றி வெறும் கிள்ளி கீழியெல்லாம் காமிக்கிறாங்க. அவங்க பேர் அதனால வந்து அவங்க காசு சம்பாதிக்க முடியுமே தவிர்த்து பொம்பளைக்கும் நம்மள மாதிரியே உணர்வு இருக்கு, பொம்பளைக்கு எல்லாம் இருக்குன்றது வந்து புரியறதே கிடையாது. எல்லாம் ஆம்பளைக்கு என்னென்ன ஃபீல் இருக்கோ அத்தனையும் பொம்பளைக்கு இருக்கு. அதை விட தாண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தாய்மையே இருக்கு. அது ஆம்பளைட்ட கிடையாது. ஆனா ஆம்பளைட்ட இருக்குமா, ஆக்சுவலி தாய்மானன்னு சொல்றாங்க, அது இருக்குமா. ஆனா வந்து அது மிஸ் ஆகுது. பட் இந்த விஷயம் நீங்க எப்படி உணர்ந்து அதை வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணுங்க. அந்த கேள்வி அதான் மயக்காது, படத்தோட மயக்காது தான். உங்களை வந்து மறுமணத்துக்கு யோசிக்கிறது வந்து இதுதான். நான் வந்து என் குழந்தைங்களை மிஸ் பண்ணிட்டு தான் ஒரு குழந்தை இருந்தா அது எப்படியே நடக்கும். எனக்கு வந்து குழந்தைங்களை மிஸ் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கை எனக்கு முடியாது. அந்த இடம் என்னால் கற்பனை கூட பண்ண முடியாது. அந்த கேள்வி தான் படத்தோட மையத்தில். அது வந்து நீங்க எப்படி ஒரு ஆம்பளையா இருந்துட்டு நீங்க எப்படி அதை உணர்ந்தீங்க, எப்படி அந்த படத்துல உணர்ந்தீங்க? ரொம்ப நன்றிமா. உங்க கேள்விக்கு இப்ப இயக்குனர் அவர்கள் அதெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லணும். அவர்கிட்ட இன்னொரு அவர் பதில் சொல்லி முடிக்கணும். சார் இங்க வந்துருவாரு. நான் ஒரு ரியாலிட்டி ஷோவில் பாஸ்கரையும் அவங்க அம்மா செல்வியும் பார்த்தேன். அவங்க சொன்ன கதை எனக்கு பயங்கரமாக உலுக்கிடுச்சுன்னு சொல்லி வச்சுக்கலாம். எப்படி இந்த பையன் யாரு, எப்படி தான் அம்மா தான் அப்பா இருந்த இடத்துல இவங்களுக்கு வச்சு பார்க்குறது, என்ன ஆள் இவன், என்ன இவனுக்குள்ள என்ன மாறும், என்ன இந்த ஏஜ்ல இந்த பையன் என்ன புக் படிச்சிருப்பான், எப்படி இந்த மனம் இவ்வளோ விசாலமாச்சு, இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு பேசுறேன். அப்புறம் அந்த ஊருக்கு போறேன், செல்வி கிட்ட பேசுறேன், கொஞ்சமா பேசுறேன். அப்போ நீங்க இந்த படத்துல பார்த்துருப்பீங்க, 37வது வயசுல அவங்க
வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்னு பாஜியத்தை சொன்ன அதே அம்மா 43 வயசுல தன் பையனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறப்ப அவங்க மறுக்கிறாங்க, முடியாது. இதெல்லாம் உண்மையாவே நடந்த விஷயம். ஸோ அந்த சைடு ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னு ஏன் உங்களுக்கு அப்பா ஒரு 7 வருஷத்துக்குள்ள என்ன சேஞ்ச் நடந்துச்சு அப்படிங்கும்போது திரும்ப சொல்லும்போது இல்லைங்க எனக்கு இந்த பசங்க எல்லாத்தையும் நிறைய ரீசன் சொன்னாங்க. அது எல்லாமே நான் இங்கிருந்து கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு, ஆனா என் பசங்களை விட்டு போகணுன்னே. இதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு அந்த ஊருக்கு வந்தாங்கன்னா சாப்பாட்டுக்கு யார் இருக்கு, சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு யார் இருக்கா, இந்த தாட்டெல்லாம் வந்துதான் இது எல்லாமே சேர்ந்து தான் நான் வந்து வேண்டாம்னு சொல்றேன். ஆனா ஃபைனலா அவன் வந்து அடம் பிடிச்சி நீ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறப்ப நான் ஒரு அந்த கால் எடுத்தேன், ஓகே நான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு அந்த அம்மாவுடைய வாயிலிருந்து வந்த மனசில் இருந்த உணர்வு தான் இல்ல ஒரு மாப்பிள்ளையாருக்கு திரும்ப நான் வந்து இவங்க அப்பா கிட்ட பேசுறேன், இந்த ஏழுமலை கேரக்டர் பேசுறேன், செல்வியோட பேசுறேன், இவங்களோட பேசுறேன், எல்லாரும் கூட இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் கூட பேசுறேன். யாரு அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ரி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த கேள்வி வந்து 2 கேள்வி தான். எப்படி ஒரு பையனால அப்பா இருந்த இடத்துல உணர்ந்து வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற போது. 2வது, இப்ப நான் எங்க வீட்டுக்கு போனோம்னா எங்க தம்பி இருக்காப்படி இவர் இருக்காப்படி, அம்மா இல்லையே, அம்மா ஒண்ணு இடத்துல இருக்கு, எப்படி அம்மா இல்லாம பசங்க இருக்காங்க, எப்படி நம்ம விட்டு போக முடிஞ்சது? லிட்டரலா எனக்கு தோணுது, இவ்வளவு படிச்சு, இவ்வளவு பெரியார் படிச்சு, இவ்வளவு புத்தகங்கள் படிச்சு, இவ்வளவு பெண்கள் பத்தின புத்தகங்கள் படிச்சுமே எனக்கு இது உறுத்துது. ஒரு அம்மா எப்படி விட்டு போக முடியும்? சரி, இதான் நம்ம டீல் பண்ணணும். இந்த விஷயத்த சொன்னா எனக்கு இவ்வளவு படிச்ச பிறகு எனக்கு இருக்கிற கேள்வி, ஒண்ணுமே படிக்காம அந்த படம் பார்க்கறவங்க கண்டிப்பா இருக்கும் இல்லையா? சோ இது 2க்குமே இந்த படத்துல பதில் சொல்லணும், இதை கிளைமேக்ஸா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டரா யோசிக்கிறப்ப இந்த அம்மா தான் கடைசி, அதாவது குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாம, போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாம, வேண்டாம்னா நான் படிக்க வச்சுக்கலாம், நீங்க எங்கேயே இருக்கடான்னு சொன்ன அம்மா நான் பசங்களை விட்டு பிரிச்சு போகணும். இதுதான் அயனி, இதுதான் வந்து இதுல இருக்கிற என்ன சார் முரண். போய் ஆகணும், ஆனா பசங்க பிரிச்சாங்க. இது வந்து எல்லா நல்ல படத்துலையும் பாத்தீங்க அப்படின்னா நம்மள என்ன சொல்றது, நம்மள உருக்கிற இல்ல நம்மள பாதிக்கிற எல்லா படத்துலயும் இது இருக்கும். அந்த கேரக்டர் வந்து அதை செய்யணும், ஆனா செஞ்சு அது பாதிப்பு வரும். அதை மீறி செய்யும் போதுதான் அந்த கதை வந்து நிற்க மனசுல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடமா தான் நான் இந்த இடத்த பார்த்தேன். ஸோ அப்படி எழுதும் போது எது நம்ம உடஞ்சி அழ வைக்கணும் அப்படின்னா, என் பசங்களுக்கு விட்டுட்டு என் பசங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்காம, இல்லை இவங்களுக்கு வந்து இந்த பசங்களை பார்த்துக்காம எனக்கு அப்படி ஒரு லைஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுதான் the peak of the female. ஒரு பெண்ணா, ஒரு தாயா அதுதான் இருக்க முடியும்னு எனக்கு நான் எழுதும்போது வந்ததம்மா. பட் செல்விட்டு இருந்து அதுக்கான கூறுகள்லாம் எனக்கு கிடைச்சது. படத்துடைய கிளைமேக்ஸ் இதுதான் அப்படிங்கறது டிசைட் பண்ணது நான் எழுதும்போது வந்தது. அது வந்து நிறைய பெண்கள் பத்தி படிக்கிறதுனாலயோ, இல்ல செல்வி மாதிரி பெண்கள்கிட்ட, இல்ல உங்களை மாதிரி ஆண்கள்கிட்ட பேசும்போதோ அப்படி தெரிஞ்சுக்கிறது. இப்போ நீங்க வந்து மறுமணம் பத்தி பேசுறீங்க, அது ரொம்ப முக்கியம். யாருமே மறுமணம், பொம்பளைங்களோட மறுமணம் பத்தி யாரும் பேசுறது இல்லை, அதை நீங்க பேசிருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து சாதாரண முதல் கல்யாணத்திலேயே பொம்பளைங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நான் சொல்றேன். உங்களால முடிஞ்சதுன்னா அதை வந்து நீங்க வந்து உங்க படத்துல ஏதோ ஒரு இடத்துலயாவது கொஞ்சம் காட்டுங்க. ஏன்னா வந்து ஒரு பொம்பளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது போது முழுக்க முழுக்க அவ வந்து ஒரு ஆணோட வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அவ முழுக்க முழுக்க வந்து அவ வந்து தன்னோட சுயத்தை தொலைச்சிட்டு அந்த வீட்டு ஆளா மாற வேண்டியது. அப்பதான் அவ கல்யாணமே பண்ணிக்கணும், அப்பதான் அவளுக்கு ஒரு துணையே கிடைக்கும். அதுதான் அங்க மெயின் பிரச்சனை. கல்யாணம் ஆச்சுன்னா அவ தன்னை முழுசா தொலைச்சிடலாம். அப்படிதான் ஒரு வாழ்க்கை அமைது. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு முடிஞ்சதா அதை கொஞ்சம் ஆண்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் காட்டுங்களேன். பண்ணலாம். இது ஆனால் இது கேட்டதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை வந்து கிளைமேக்ஸில் கொண்டு வந்து சாய் பல்லவியும் வருண் தேஜன் சொல்ல படம்
ஃபிடான்னு ஒரு படம். அதில் கிளைமேக்ஸ் இருக்காங்க. ஏன் நான் ஏன் வர முடியும், எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் வர முடியாது, நீ சேர்த்தா நீ வாயன்னு சொல்லி நிற்போம் அந்த பொண்ணு. எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், இவருடைய காலம் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்துடும். அதான் படத்தில் இல்ல பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கையை மாத்திரம் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வர மாட்டான், அவன் கூட பொண்ணு ஆனா பொண்ணு மாத்திரம் அப்பா அம்மா அன்னைக்கே கை கழுவிடும், கூட பொண்ணு அன்னைக்கே மாத்திரம். அது எப்படி எவ்வளவு பெரிய துரோகம். ஒரு ஆணுக்கு துணை வேணும்னா அவன் போக்கியே இருப்பான், ஆனா ஒரு பெண்ணுக்கு துணை வேணும்னு சொன்னா அத்தனையும் குறைச்சிட்டு என் பேர் பூங்கொடிங்கிறதே நான் மறந்துட்டுதான் இன்னொருத்தருக்கு நான் பொண்டாட்டியா போக வேண்டியது. அப்படி மாப்பிள்ளை வந்து இருந்தா மாமனார் வீட்டுல வந்திருக்கானே வேணா ஆம்பளை கேட்பாங்க. ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணை வளர்க்கும் போது புருஷன் வீட்டுக்கு போக வேண்டி இருக்கிறது அந்த பொண்ணுக்கு சொல்லி ரெடி பண்ணும் போது அம்மாவுக்கு பொண்ணுக்கு வரக்கூடிய மன உளைச்சல் அது ரொம்ப பெருசு. நான் வச்சிருக்கேன் எனக்கு ஒரு பொண்ணு அதுக்கு முன்னாடி பெண்ணை கல்யாணத்துக்காகவே வளர்த்துறது ரொம்ப கொடுக்கும். அது இருக்கு. இப்ப நான் வந்து பொண்ணு படிக்கலாம் வச்சு எல்லாம் பண்ணியாச்சு, சொந்த கால நிக்கிற வழியிலாம் வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா கூட அதுக்கப்புறமா கல்யாணம் ஒண்ணு நடக்கணும்னா அந்த இடத்துல வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி கன்வெர்ட் ஆகணும் அதை சொல்லி தரும்போது அம்மா மேலே பொண்ணுக்கு போகணும். அத்தனை வருஷம் வளர்த்த அம்மா மேலே எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து பொண்ணுக்கு அந்த ஒரு துர்பாக்கியம் எதுக்காக வேணும். ஒரு அம்மா வந்து அந்த மாதிரியான ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு ஏற்படும். இதை வந்து நீங்க படத்துல ஏதோ ஒரு இடத்துல காட்டணும். கண்டிப்பா இது ஒரு படமாவே படம். படமா படம் வந்து ரொம்ப சந்தோஷம். அது ஏதோ ஒரு ஏன்னா இந்த படத்துல கூட சேர்த்து ஒரு சேர்த்து வந்து காட்டுவீங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு லைன்ல கொஞ்சம் ஆச்சப்படும். தேங்க்யூ. நான் வந்து முன்னாடியே வந்து சார் வந்து ஐ லவ் யூ சசின்னு சொன்னேன். போன வாட்டி கலந்துரையாடல நான் பார்த்தேன், அப்ப சொன்னேன். இப்போ வந்து பாஸ்கெட்லயே நான் சொல்றேன் ஐ லவ் யூ பாஸ்கெட். அம்மா பார்க்குற அம்மா இல்ல, எனக்கு கூட நீங்க உள்ளதான். எனக்கு இந்த மாதிரி உள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பொம்பளை பொண்ணுதான் ரூம்ல இதே மாதிரி டிஸ்கஷன் சொல்லிட்டு வந்து எங்க என்ன மீட் பண்ணாங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கெல்லாம் அவங்க பார்க்க கூப்பிடல. நான் வந்து ஐ லவ் யூ சொல்லணும். ஐ லவ் யூ மலினப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஜெயமோகனுடைய அது மாதிரிதான் இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். இது நம்ம வந்து ஒரு புரட்சின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. நம்மள அப்படி கட்டுமானம் என்னுடைய பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. அறிவியல் உலகங்களை பற்றி சினிமா சம்பந்தமான நான் வந்து ரெகுலராக சினிமா பார்க்குற ஆள். சினிமாவில் செயல்படுறேன். ஆன்லைன் அம்மாவுக்கு வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு கான்செப்டை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த கமர்ஷியலாக பணம் வந்துருச்சா? ரொம்ப சந்தோஷம். அதுதான் எனக்கு பெரிய ஒரே இருந்தது. ஏன்னா இது வந்து ஏதாவது தலைகளை கொண்டு அடுத்து நல்ல படம் யாரும் எழுத மாட்டாங்க. இல்லை, உங்களுடைய ஒரே என்னுடைய முதல்ல என்னுடைய ஒரே அதனால இந்த அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது தனிப்பட்ட முறையான சாரை பத்திரிகையாளர், எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர், எழுத்தாளருடைய எழுத்தாளர் பூமணி அவர்கள் நம்ம காலத்துக்கு சென்றுவிட்டார். அவருடைய அனைத்து படைப்புகளும் நான் படித்திருக்கிறேன். அதே போல பூமணி சார் போல மெல்லிய நுண்ணுணர்வுகளை பதிவு செய்பவர் சசி சார் மட்டும்தான். தமிழ் சினிமாவில் நிறைய படைப்புகள் பேர் மாதிரி இருந்தாலும் கூட மெல்லிய உணர்வு இருக்கு, உணர்வுகள் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு. ஆனால் எழுத்துக்கள் மூலியமாக மெல்லிய நுண்ணுணர்வுகளை மைக்ரோ லெத்திஸ் சொல்லுவோம். அதை வந்து படங்களை பதிவு செய்யறது சான்ஸ் இல்லை. அது எப்படி சார் உங்களால் ஒரு எழுதும்போதே அது வந்து அந்த ஃபீல் அப்படியே பதிவு பண்ணிட்டு அவருக்கு ஆனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். மெல்லிய நுண்ணுணர்வுகள் இதை நான் சொல்ல, ஏன்னா சார் ஃபர்ஸ்ட் சாருக்கு படிக்கிறது ஒரே நிமிஷம் சார் இதை சொல்லிட்டு போயிருந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம பாரதியும்
நண்பர் அவர் வெளிப்பன் சார் வந்து திடீர் 2 நாள்ல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சார் சொன்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. நான் ஒரு கதை எழுதி கொடுப்போம், அதனால அது வரைக்கும் போக முடியல. பார்த்துக்கலான்னு சொல்லும்போது சக்தி பேரடைஸ்லையும் படம் இல்லை, கமலாவிலையும் படம் இல்லை. ஏன்னா இதை பற்றி இயக்குனரோட விவாதம் பண்ணும்போது அவங்க ஒட்டுமொத்த ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் பண்ணி அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஒரு சொன்னாங்க, ஒரு விஷயத்துலேயே சரிங்களா சார் எல்லா படத்தையும் நான் பார்த்துட்டேன். அப்போ இந்த படத்தில் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆனால் ஆன்சர் உள்ளே இருக்கு. அவங்க பல்வேறு விதம் வந்தாலும் கூட எல்லாமே சொல்லியிருக்கீங்க. இந்த நியூஸ்ல எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரே கொஸ்டின், வெளிய நுண்ணுணர்வுகளை பதிவு செய்யக்கூடிய இயக்குனர் சசி சார் மட்டும்தான். அதாவது இன்னும் முன்னாடி இருக்காங்க ஒரு சிவா, நம்ம ஒரு சத்யஜித் பிரேசார், அவங்க இருக்கிறவங்களாம் எல்லாருக்கும் தெரியும் பார்த்து. ஆனால் இன்றைய தலைமுறையில் இது மாதிரியான வாழ்க்கையை கதாபாத்திரங்களும் அதனுடைய குணாதிசயங்களும் அதனுடைய உணர்வுகளை காட்சிகள் வழியாக ரசிகர்களை எப்படி நம்ம போய் சேர்த்திருக்கீங்க? அதுக்கு என்ன அது ஒரு கேள்விதான் சார். அதான் சொல்றேன். காமிதா ஒரு டைரக்டர் இப்போ இல்லை, நம்ம கூட இல்லை. அவர் ஒரு கதையில் எழுதுறாங்க, ஒரு புருஷன் வந்து பொண்டாட்டி திட்டிட்டு பட்டு கேவலமாக திட்டிட்டு அந்த பொண்ணு பேசாமல் இருக்கு. இந்த சுச்சுவேஷனை எழுதிட்டு வர்றாங்க. எழுதும்போது அவன் அப்படி திட்டிக் கொண்டு என்னை வைத்து கொண்டிருந்தது. அப்பொழுது திரும்பி கடந்த அந்த லாரியின் நாராசம் அவ்வளவு இனிமையாக இருக்கு. இது சொல்லணுமே, ஒரு பொருள் இந்த ஃபீல்ஸ் எப்படி இந்த லாரி எப்படி சொல்றது, உடனே அங்கே போயிடுவேன். இந்த நுட்பங்கள் வந்து நான் புக்கில் இருந்து படிக்கிறது தான். நான் தனியாக எங்கேயும் புக்கில் இருந்து, அதான் தமிழ் புத்தகத்திலிருந்து கிடைக்காத உணர்வுகள் எதுவுமே கிடையாது. அவ்வளவு நுண்ணிய உணர்வுகள், அவ்வளவு விஷயங்கள் சங்ககாலத்திலிருந்து நான் சங்ககாலம் படிச்சதில்லை. ஆனால் சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்கல்ல, அப்போ பார்ப்பச்சா எப்படி எல்லாம் எப்படி யோசிச்சிருக்காங்க அப்படின்னு இப்ப வரைக்குமே நடந்துருக்கு. நாம எந்த இலக்கியத்துக்கும் குறைவானவர்களே கிடையாது. அவ்வளவு இது சினிமாக்களை கொண்டு வருவாங்கிறது தான் கேள்வி. நன்றி சார். ஸோ வாசிப்பு தான் முக்கியம். இயக்குநர்களுக்காக எல்லாரும் வாசிப்பு முக்கியங்கிறது பதிவு செய்த சாருக்கு மிக்க நன்றி. ஆரோக்கியம் ஒரே ஒரு கேள்வி. ஆரோக்கியமான விஷயம் என்னன்னா, கதை வளர்ந்துருக்கிறது ஸோ இது சார் வந்து ரொம்ப மீண்டும் நன்றி சொல்லுங்க. கலந்து ஒரு மாதிரி ஒரு சிறந்த படைப்பாளியாக நீங்கள் ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கு இந்த ஒரு மாதிரியான ஒரு கட்டம் தேவைப்படுகிறது. ஏன்னா நீங்க இது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்த வருஷம் நீங்க போறதுக்காக இந்த கலந்துரையாடல் வந்து வேடிமன் சார் எங்கள் பிரைமரி குழு தலைவர் கேள்விகள் நிறைய இருக்கு. இப்போ இந்த ஒரு பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்டாங்க, தேட்டர்ல படம் இல்லை, நம்ம அது ஓடும்போதே நாங்கள் பண்ணணும்னு நினைச்சோம். சார் வணக்கம். 100 சாமி படத்தை 100 சார் நான் பார்க்குறேன். எனக்கு சாரை பற்றி எப்படி தெரியுமா, முதல்ல எனக்கு சார் படம் பேர் நான் தெரியாது. வசந்த் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆரம்பத்தில் சேர்ந்தேன். ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி அண்ணா நியூஸ் எனக்கு இது கிடச்சிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நேரம் அது ஹாஸ்பிட்டலாக சேர்ந்தேன். வசந்த் சார் அப்போ ஒரு டைம் சொன்னார், படம் பார்த்தேன், என்ன படம் கேட்டாங்க. நீங்கள் சொல்லாமலே பார்த்தேன். இல்லை சார் அப்படி முதல்ல பாருங்க. வசந்த் சார் வாயிலிருந்து அடிக்கடி சார் போயிருந்தோம். அதுமாதிரி வந்து தினத்தோடு படம் பார்த்தேன். ஸோ அவர் பார்வை எதுவுமே இருக்கும். வசந்த் சார் மாதிரியே தான் சார் படம் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் பார்க்க வரைக்கும் அவர் முக்கியமான விஷயம் எடுப்பார். அது மாதிரி தான் சார் பண்ணார். சார் வந்து கடைசி வரைக்கும் படம் எடுத்துருக்காரு. ஏன்னா அவர் எடுக்கிற கதை அப்படி நுணுக்கமான கதை, ஹீரோ தேவையில்லை, ஒரு டெக்னீஷியன் தேவையில்லை, புது மியூசிக் டைரக்டர், புது கேமராமேன், இதுதான் வந்து ஒரு டேரக்டர் வாழ வைக்கும். அது மாதிரி சார் வந்து கடைசி வரைக்கும் வாழ வைக்கிறாங்க. எனக்கு அந்த படம் ஃபுல்லாகவே பிடிச்சது. எனக்கு ஃபுல்லாக போட்டாலே பிடிச்சது. அந்த கிளைமேக்ஸ் அது அப்படி தான் இருக்கணும். அது அந்த காலத்து கிளைமேக்ஸ் வந்து வேறு, இந்த காலத்தில் இப்படி தான் இருக்கணும். சார் சொன்ன மாதிரி பூ மாதிரி மாறி இருக்கு. அது ஒன்று. படம் இருந்துச்சு. அடுத்த நாள் வசந்த் சாரை பார்த்தோம். முக்கியமாக பார்த்து பேசுவேன். படம் பார்த்தியாலும் கேட்டாங்க. பார்த்தேன் சார். எப்படி இருக்கு கேட்டாங்க. கண்மணி தேடிலாம் இருக்கு சார். கண்மணி ஏன் அப்படின்னு கேட்டாரு. நீங்கள் வந்து 1990 கேள்விகள் எடுத்தீங்க, அதோட ஒரு வருஷம் இது. அந்த காலத்தில் அது வேற, இந்த காலத்தில் அது எடுத்துருக்காரு. உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்துருக்காரு அப்படின்னா, அது பிச்சைக்காரன் படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த மாதிரி நான் இந்த நீங்கள் படித்த வச்சது நான் படித்தேன் சார். இது இந்த மேட்ரு நான் பண்ணி படித்தேன். பிச்சைக்காரன் மேட்ரு படித்தேன்.
பட் உங்களுக்கு படமா பண்ணணும்னு தோணி இருக்கு. அதுக்காக என்னோட வாழ்த்து. மேல்மேலும் படம் பண்ணி வாழ வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கேள்வி கேட்கல அதுக்குள்ளே இருக்கு. ஆனா ஒரே ஒரு கேள்வி தேவையில்ல. ஒரே சந்தோஷம், அவருடைய குருநாதர் வசந்தா அவர்கள் பாராட்டி இருக்கார். சாருடைய குருநாதர் அப்பொழுது ஒவ்வொரு முறை இவருக்கு தான் சொல்லியிருக்காங்க எப்படி ஒர்க் பண்ணி எப்படி படம் நம்ம வந்து இணையத்துறை வருது இவரு பேரே சொல்ற அளவுக்கு அவர் எப்படி இருக்காரு அதுதான் நம்ம வரணும். அடுத்ததாக கேள்வி கேட்பாங்க. வேற யார் அடுத்த கேள்வி வாங்க. அது 1998 வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து படிச்சிருந்தாங்க ஜூன் 20 நீங்க கமர்றது மேல இருந்து நடந்து வந்தீங்க. நான் ஏறுறேன் கை கொடுத்து ட்ரை பண்ணேன். கை கொடுத்து போட்டோ எடுக்கல. எனக்கு வந்து சுவாசிக்க வந்து அந்த நான் ஒரு குடும்ப கேரக்டர் சாப்பிட போகும்போது அப்படியே அழுவாங்க. ஆக்சுவலாக சீமோட அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அதுக்கு நான் பார்த்தது எந்த நடிகையும் நடிச்சிருக்கேன். மேபி அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கூரை வீட்டில் அந்த சின்ன வீட்டில் உட்காந்து இந்த பசங்களை அவங்க அந்த சாப்பாடை போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு அது சமைச்சிங்க. அது வந்து அப்படியே அவங்க வந்து அப்படியே அது பண்ணி அதை அழுவாங்க. அது வந்து சிவாஜி நம்ம பார்த்துருக்கோம். சிவாஜி பண்ணுவாரு அவருக்கு அதான் சாதாரண மேட்டர். பட் சுவாசியா அது பண்ணாங்க. அது அவங்களுடைய எஃபோர்ட்டுங்களா இல்லை உங்களுடைய எஃபோர்ட்? அந்த காட்சி எடுக்கிறதுக்கு நான் 3 தடவை போஸ்ட்போன் பண்ணேன். நாலாவது நாள் தான் ஈவினிங் நைட் எஃபெக்ட் ஷாட் 6 மணிக்கு கொஞ்சம் நான் இன்னைக்கு எடுத்துடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணுவேன். ஆனால் பயம் வரும் டைம் வேணும் எனக்கு. ஒன்று இந்த கேமரா மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அழுது அது கரெக்டாக கேட்சியாக இருந்துச்சு. அப்புறம் அந்த அடுத்த நாள் ஒளிப்பதிவு பயங்கரமாக இருந்துச்சு. அது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. நம்ம வந்து அந்த புடவை கட்டிட்டு அது வந்து புது பொண்ணா வந்து அம்மா தான். ஆனால் புடவை கட்டிட்டு வந்து அந்த இடத்துல கோயிலில் உட்கார்ந்து அந்த உட்கார்ந்து இது அதெல்லாம் வந்து சார் பயங்கரமாக பண்ணியிருந்தேன். நான் அதை உண்மையாக நினச்சிட்டே இருந்தேன். எப்படி இதை வந்து அது பண்ணி உட்கார்ந்தது அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் ஒரு சின்னதாக ஒரு போர்டு எனக்கு பாஸ்கர் போட்டு விட்டுருக்கேன். அவங்க அம்மா போட்டு விட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் கோயிலில் போயிட்டு 3 பேர் 2 பையன் அம்மா 3 பேர் கோயில் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை வரல. ஊருக்காரங்க எதிர்ப்பு இருக்கு. இந்த இடையில என்ன நடக்கும்னு தெரியாம வெயிட் பண்றது இல்லையா? இந்த போட்டோ எங்கிட்ட இருக்கு சார். உங்களை ரொம்ப நாளாக தெரியும். ஆக்சுவலாக என் பேர் விஜய் சேன், அப்படி கூப்பிட்டு ஆர்டிஸ்ட் தான். நான் இந்த படம் வந்து சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாரி நிறைய பேர் இப்போ எங்கள் அக்கா மருமகள் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சந்திச்ச நபர்களுக்கெல்லாம் இந்த படத்தை நான் பாடமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு 2 பையன் தான் இன்னைக்கு ஃபாரின்ல இருக்காங்க. ஆனால் இந்த சூழ்நிலை சமீபத்தில் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி தாலுக்கா சார்ந்த படிப்பறிவு இல்லாத ஒரு ஜென்ரேஷன் இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. பட் அவங்க வளர்ந்த விதங்கள் எது சொன்னாலும் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குமா சித்தப்பா, இதெல்லாம் சும்மா படத்துக்காக தான் அப்படின்னு ஒரு இது வரைக்கும் நான் ஒரு குறைஞ்சது ஒரு 10 பேர்கிட்ட இந்த படத்தை சொல்லியிருக்கேன். அது ஆக்சுவலா காரைக்குடி சைடு, ராமநாதபுரம் நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி விதவையான ஆட்கள். ஏன்னா என்ன விஷயம்னா, இப்ப 4 வயசு 5 வயசு உள்ள பசங்க அந்த டைம்ல இறந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த டைம்ல மேரேஜ் பண்ணாத இன்னைக்கு அவங்களுக்கு மேரேஜ் பண்ற காலத்துல அவங்க சொல்லுனா ஆக்சுவலா எங்கன்னா நம்ம ராஜபாளையத்தில் தேனியில ஒரு பேரண்ட்ஸ் அவங்க பையன்கிட்ட அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி அந்த பையனை பார்க்க சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு அந்த பையன் வந்து டவுன்லோட் பண்ணி கேட்க சொன்னதுக்கு கொடுக்கவே இல்லை. அந்த படம்லாம் ஏமா நீ பாக்குற 100 சாங் அவங்க பசங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு
அவங்களுக்கு அம்மாவை இப்படி ஒரு விஷயத்த பார்த்துட்டா அவங்களுக்கும் ஆசை வந்துடுமோ, நம்மள்கிட்ட பிரிஞ்சிடுவாங்களோ, அவங்களோட வேதனையை தான் அவங்க இதுவாக அந்த புரிதல் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலா முத நான் ரோஜா கூட்டத்துல சிவன் கோவில்ல தான் உங்களை பார்த்தேன். அந்த மாதிரி பசங்க இருக்காங்க. ஆனா பாஸ்கர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கடந்து வந்து அம்மானா எவ்வளவு கிரேட் பாஸ்கர். கண்டிப்பா பாஸ்கர் தான் சார் இந்த ஹீரோ. ஆனா இந்த மாதிரி இன்னமும் புரிதல் இல்லாத இந்த படம் அது இருக்கத்தான் செய்யும். இருக்கு. ஆனா இந்த இதுல நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு, ஆக்சுவலா சர்ச் ஃபாதர் மேக்சிமம் எல்லாருமே மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அதே சிஸ்டரா இருப்பாங்க. இல்லைங்க, அதுல பிரிவு இருக்கு. ஒரு சிலர் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஒரு பிரிவுல கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா அந்த இடத்துல பெண்கள் சிஸ்டர் மூலியமா அந்த பையனுக்கு ஒரு விஷயம் கன்வே பண்ண அந்த இடம் ரொம்ப புரிஞ்சு. ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அது எடுத்த ஒரு நபர் அந்த சிஸ்டர் மூலியமா அந்த கதையை நீங்க இது பண்ணது ரொம்ப நன்றி. தேங்க்யூ மச். ஒரு நடிகர் நினைக்கிறேன் ஒன்றே முடியும். கிரியேட்டிவ் பிரெக்னெண்டா இருக்காரு. ஒரு 5 இயர்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அவர் கிரியேட்டிவ்லி அது பிரெக்னென்ட் ஆகி டெலிவரியில் போய் ப்ரொடியூசர் பாருங்க பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு ஃபீல், அந்த ஃபீல் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். கிரியேட்டிவ் பிரெக்னென்ட். வேற ஏதாவது கேள்விங்க? பழைய ஈவெண்ட் லாஸ்ட் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சமீப காலத்தில் நிறையா படித்ததுனால இன்னைக்கு உனக்கு இது நடக்கும்னு இருக்குதோ அன்னைக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கவரி மூலமா உங்களோட செகண்ட் ஈவெண்ட் பார்க்கணும். ரொம்ப தேங்க்ஸ். செகண்ட் வந்து பூங்குடி மேடம் பார்த்தேன், பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாங்க நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் ஈவெண்ட்டில். அது ரியலாக உங்ககிட்ட பேசலான்னு ரொம்ப சில ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒன்றும் எனக்கு ஒரு ஃப்ரேம்டு கூட ஃப்ரேம்டு இல்லை, அவங்க லேப்டாப் தூங்கும்போதுலாம் அப்படின்னு. செகண்ட் வந்து இந்த நியூ டேலண்ட்ஸை நிறையா வெல்கம் பண்ணிட்டு இவ்வளோ நினச்சேன் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்மெண்ட்டெல்லாம் வந்துருக்காங்க. அப்புறம் பார்த்தா டிஓ போய் அப்படின்றது ரொம்ப வெல்கமிங்காக இருந்துச்சு. எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். சின்ன குறையும் மேக்ஸிமம் நம்ம பார்த்தா கேரளா ஹீரோயின்ஸ் தான் இருக்காங்க. தமிழ் ஹீரோயின்ஸ் எல்லாம் பண்ணணுன்ற ரிக்வெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு நாங்க தேடியெல்லாம் போறது இல்லை. அவைலபிலிட்டி யார் இருக்காங்களோ அதற்கு சுவாசிக்கல. ராஜாக்கு இந்த ஏஜ் கரெக்டா இருக்கும் நினைக்கிறீங்களா? அதுதான் சொல்றேன். அப்ப யார் இந்த ஏஜ்ல இந்த ஏஜ் யார் கரெக்டா இருப்பான்னு சொல்லுங்க. நாங்க வேற வழி இல்லாதனால போறோமே, தேடி எல்லாம் போறது இல்லை. அவைலபிள் பெட்டர் பாக்குறோம். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து இந்த ஸ்டோரி ஓகே சொல்லிட்டாரு, இமீடியட்டா அவர் மனசு மாறதுக்குள்ள படத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? திடீர்னு வந்து யாராவது ஒருத்தர் வந்து குழப்பம் சார் இந்த மாதிரி இருக்காது சொல்லிடுவோம். நாம எல்லா சட்டத்தை ப்ரொடியூசர் சொல்லியிருப்பாங்க. அப்படியே நிற்கும். 4 மாசம் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அவ்வளோ சர்வைவல் ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி இதுக்குள்ள நான் உண்மையாலுமே இருக்கும்போது டெஃபினட்டா நாங்க என்ன போகும். அந்த ஃபைனல் ட்ரோன் ஷாட், இந்த சாப்பிட்ற சீன் அவங்க இது பண்ணும்போது கேமரா சார்ஜிங் ஆகும்போது அது வரும்போது புள்ளரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பயே அது கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, வெளியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க முடியும் போது மேலே பார்த்துட்டு அழுகுறாங்க. மேலே பார்த்துட்டு அழுகிறதுக்கு முன்னாடியே இருக்கலாம் அப்படின்ற, அதாவது அந்த ட்ராமாவோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் போயிடுச்சோ அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து இது வரைக்கும் வந்துட்டு அப்போவே அந்த எல்லாருமே கிட்டத்தட்ட அழ ஆரம்பிச்சோம். இதாக போனதில்லை. அதுக்கடுத்து அவங்க மேக்ஸிமம் மேலாப்பில் அப்படி பார்த்துட்டு ஒப்பாரி அளவுக்கு போகிறாங்க. அந்த சீனில் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே இருந்தாலும் இன்னும் கலவரம் கொட்டியிருப்பாங்க. செகண்ட் அந்த ட்ரோன் ஷாட்டில்
பாசிட்டிவா நீங்க ரிவீல் பண்ண போறீங்க ஞாபகம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அது பார்க்கும்போது திருப்பி நம்ம அந்த டிஜிட்டல் இதை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வில்லேஜர்ஸ்க்கு நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா வில்லேஜர்ஸோட அவங்க ஐடியாஸ் கொஞ்சம் பின்னோக்கி இருக்கு அப்படின்றது ஒரு ரிமோட் ஏரியாஸ் தான் இருக்குன்றதை கேப்சர் பண்ணாங்க. இந்த ட்ரோனுன்றதை அவங்க பார்த்துட்டு பயப்படுறது வந்து லைக் காமிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு யதார்த்தமாக பயந்துருவாங்களா அப்படின்ற ஒரு பேங்க் வந்து அந்த தனிமையை வந்து அது இவங்க அம்மா செல்ஃபி சொன்ன விஷயம். அந்த சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இதுதான் எனக்கு ஃப்ரெண்டு இவங்க அதாவது அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, படுக்கிற நேரத்துக்கும் தூங்குற நேரத்துக்கு நடுவில் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் இதுதான் எனக்கு ஃப்ரெண்டு, இதுதான் எனக்கு அம்மா தூங்க வைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதான் அப்போ அதுக்கப்புறம் தான் நான் ஃபேனை வந்து ஒரு கேரக்டர் எப்படி கொண்டுதான் எனக்கு தொலைவிட்டு இந்த படத்தோட கதையில மையக்கருவம் நான் பாஸ்கர் பாஸ்கர் கேரக்டர் ஒரு முடிவெடுக்கிறதே இந்த கதையே இல்லை. ஆமாம், அவருக்கு முடிவெடுக்கிறது உண்மை கதை. நீங்க ஒரு எழுத்தாளர் தான், இதை எப்படி மக்களிடம் கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நீங்க நினைச்சாங்க. ஏன்னா இது கன்வின்ஸ் ஆகலைன்னா படம் அங்கேயே தொங்கின்னு விழுந்துருக்கும். இந்த கதாபாத்திரம் அந்த முடிவெடுப்பது எப்படி அப்படி ஒரு முடிவெடுக்கணும், அதை மக்களோட சேர்க்கலாம், ரசிகர்கள் சேர்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி எந்த விதத்தில் தெரியும்? முதல்ல இருக்க இந்த கதைக்குள்ள இருக்க யூனிக்னஸ் அம்மாக்கா பிச்சு இருக்கிறான் காதலுக்காக நாக்கு வெடிக்கிறேன் இப்படின்னு உள்ள ஃபர்ஸ்ட் வந்துருது இல்லை, அதுதான் யூனிக்னஸ். அது வந்துருச்சு, அது இதுக்குள்ள இருக்கு. அப்புறம் இவங்க கதையை கேட்கும்போது முதல்ல அந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றப்ப பண்ணிக்கிறேன்னு வாத்தியார் மூலமா கேட்கறப்ப இந்த பையன் மறுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு பேசும்போது அந்த அம்மா வேண்டான்னு சொல்றாங்க. இந்த முரண் இருக்குல்ல, இது வந்து படத்துக்கான கான்ஃபிளிக்ட், இது போகுது எனக்கு அப்படின்னு தோணுச்சு. கதையை அதாவது இவங்க முதல்ல இந்த யூனிக்னஸ் உள்ள வந்துருச்சு, இது பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அங்கே உள்ள போகும்போது ஸ்க்ரீன் பிளேக்கு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருந்தது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதான் நமக்கு பிடிக்கணும் அந்த விஷயம். அந்த நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் பிடிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பண்ணிடலாம். நமக்கு முதல்ல பிடிக்கணும். அதாவது முதல்ல ஸ்கூல் டீச்சர் ஒரு கேட்கும்போது அவர் ஷேர் ஆகும். அதுக்கப்புறம் அந்த திருமணம் செய்யணுன்ற அந்த குழப்பத்தை ஒரு கன்னியாஸ்திரியின் மூலமாக அவங்களுக்கு ஒரு நடைமுறைதான் இருக்கு. அந்த திருமண குழந்தை அவர்கள் மூலியமா எனக்கு இதுதான் அந்த விஷயத்தை சொல்லணுன்ற அதை திட்டது. அதான் இப்போ கன்னியாஸ்திரி இல்லாம யார், அதாவது என்ன செய்யறாங்க எப்படி என்னவே திருக்குறள் டெய்லி டிஸ்கஷன்ல ஒரு திருக்குறளாக சொல்லாம இருக்க மாட்டாரு. ஸோ அதனால அவரை வச்சு சொல்ல வச்சிருந்தேன். ஸோ யார் மூலமா கேட்கிறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகே, அப்ப உண்மையான இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு சிஸ்டர் வந்து இவனுக்கு மென்டரா இருக்காங்க. ஓகே, இவன் ரொம்ப அம்மா கல்யாணம் பண்ணிட்டு என்ன வந்துருச்சு இவனுக்கு, ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. எப்படி கேட்கறது? சி, இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லாம விட்ட விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இடம் இல்லை. 2 hours 21 minutes எடுத்ததுக்கே கம்மி பண்ணு சொல்லி 2 hours 11 கொண்டு வந்தாங்க. ஓடிடியும் சேட்டலைட்டும் சேர்த்து. ஓகே, இது எல்லாம் சொல்லி மற்றதெல்லாம் சி, ஒரு அம்மா வந்து ஒரு பையன் அம்மாட்டா தனக்கு புத்தி வந்துட்டதுக்கு அப்புறம் சொல்ல அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு சொல்றேன். எப்படி நம்ம சொல்லிவிடுமா? எப்படி யோசிச்சிருப்பான்? யோசிச்சிருப்பான், ஃப்ரெண்டு சொல்ல விடலாமா, இல்லை சவுதுலாக்க வச்சு சொல்லலாமா, இல்லை வாய்ஸ் மெசேஜ் போடலாமா, இல்லை லெட்டர் எழுதி சொல்லலாமா, இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. அந்த பாட்டு இருக்காதுங்க. இப்படி நிறைய விஷயங்கள், அழகான விஷயங்கள்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சார், சொல்ல முடியாது எல்லாமே. அப்படி இந்த கதையில
இந்த விஷயத்தை நான் ரெண்டு விஷயத்துக்காக இந்த படத்தை சந்தோஷப்படுறேன். ஆஸ் அ டைரக்டர், ஒன்று, ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஐ வாண்ட் டு கெட் மேரிட், அவன் வாயிலிருந்து ஓப்பனா சொல்லுவேன், நான் எல்லாரையும் போய் வாழணும், ஐ வாண்ட் டு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற இடம் இருக்குல்ல, இது தமிழ் சினிமாவில் புதுசுன்னு இருக்கு. ஒரு மகனுக்கு 2 பசங்களுக்கு அம்மா வந்து ஐ வாண்ட் டு கெட் மேரிட் இப்படி வாய் திறந்து சொல்றது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பொண்ணுக்கான உரிமைங்க, ஒரு பொண்ணுக்கான விஷயம், தனக்கு தான் செல்ஃப் லவ். எனக்கு நான் நேர்மையா இருக்கணும்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், இதுக்காக நான் ப்ரௌடா இருக்கேன் எப்பயுமே. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ரீமேரேஜ்ங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் படத்தினுடைய இதே. இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, இப்ப இந்த வயசா, அதாவது இது மாதிரி ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருப்பாங்க, டிவோர்ஸியா இருப்பாங்க. அந்த பொண்ணு குழந்தை இருக்கிற ஒரே காரணத்துக்காக சொந்த அப்பா, அம்மா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, இறைப்பா எல்லாருமே அவங்க இந்த பொண்ணுடைய நிலைமை தெரியும், வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க பக்கத்து ரூம்ல ஒய்ஃபோட இருப்பாங்க. அதாவது தெரியாம இல்ல, கண்டும் காணாம இருக்கு. அப்ப என்ன நினைக்கிறாங்க அவங்க? அவ்வளவுதான், குழந்தை இருக்கு, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்கிறாங்க. டேய், நீ இல்ல அப்படி. அப்ப என்ன சொல்லணும்னா, இந்த மேரேஜ்ங்கிறது அத்தியாவசியம்டா. அதாவது சாப்பாடு மாதிரி, தூக்கம் மாதிரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. மற்றபடி பொதுவா மக்கள்கிட்ட என்னன்னா, கல்யாணங்கிறது வந்து அந்த ஏஜ்ல அது வரும்போது பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுனா, அப்படி எல்லாம் கிடையாது. பைத்தியம் முடிச்சு போயிடும்டா. இல்லைன்னா அது முக்கிய, சோறு மாதிரி, தூக்கம் மாதிரி ஆணி அடிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு எனக்கு. அது முக்கியமான ஒரு விஷயம்டா அது, அப்படி சொல்லணும். அது யாரை வச்சு சொன்னா நல்லா இருக்கும்? ஓகே, அதுக்கு தகுதியே இல்லாத, இல்ல தகுதி இருந்தும் அதை செயல்படுத்தாத ஒருத்தர் வச்சு சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்படி வந்து உதாரணம் நான் தான். இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த கருத்துக்கு உதாரணம் நான் தான். 38 வயசுல மேரேஜ் பண்ணேன், ஒரு ஹேண்டிகேப் பண்ணேன், அதுவும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணேன். நான் ஐயரே, அவர் தேவரு. அது மட்டும் இல்ல, ஹேண்டிகேப்டு. 10 மணிக்கு இடையே தெரியாது, 1.5 மணி நேரம் கல்யாணம் போயிட்டு. அப்படி ஒரு, அதனால உண்மையிலே இது உண்மை கதைங்களோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே உங்களுக்கு ஒரு கிரேட் சல்யூட். நடக்காம போகும் சமூகத்திற்காக பொங்கிடும் போதுதான் ரௌத்திரம். அந்த ரௌத்திரத்துக்காக என்னன்னா, பக்கத்து வீட்டுல பக்கத்து ரூம்லயே வந்து எல்லாம் படுத்து சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இல்லைன்னா மருமகளை இவனுக்கெல்லாம் என்ன நல்ல இடத்துல நல்ல சாவே வராது. உண்மை சார், உண்மை. எது பிடிச்சி இருக்குது? அவன் சார்ந்த மதம், அவன் சார்ந்த ஜாதி, அவன் சார்ந்த அவன் படிக்கிற புக்கு, அவன் ஓட்டு போடுற கட்சி. நாம இங்கதான் கை வைக்கணும். அவன் மேல கோபப்பட்டு பிரயோஜனம், அதான் பெரிய பணம். நிறுத்தி நிதானமா அழகா ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கதையை ஒரு வாழ்வியலை சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்போ வர்ற படங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்டா எதையை பத்தி யோசிக்காம டக்கு 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 டக்குன்னு ஸ்பீட்ல போயிட்டே இருக்கு. அது வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. நம்ம ஸ்கிரீன்ல ரத்தம் தெரிஞ்சாதான் படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றம் வந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் உருவாயிருக்கு. இப்போ நம்ம படம் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அப்போ அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கன்ஃபியூஸ் அந்த மாதிரி கண்டிப்பா பயம். ஆனா இப்ப எல்லாம் ஃபாஸ்டா வருதுன்னு சொல்றீங்களா, அதனால எப்பயுமே ஃபாஸ்டா தான் வந்துருக்கு. அப்ப எல்லாம் ஜெய்சங்கர் இருந்தாரு, ரஞ்சன் ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. உலகம் வந்து எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும், இது நீங்க மறக்க கூடாது. அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும் சினிமா. அது வந்து நீங்க உண்மையா சொல்லுங்க, நீங்க சின்ன வயசுல என்ஜாய் பண்ண முடியுமா இல்லை? அதுக்கப்புறம் தான் நம்ம புத்தி தெரிஞ்சுனா நம்ம அதே மாதிரி தான் மக்கள் ஏஜ் ஆனாங்கன்னா மாறுவாங்க. ஸோ இந்த மாணவர் கூட்டத்தை அவங்களை இழுத்தா மட்டும் போதும்.
இல்ல வந்து அவங்க யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி இந்த விஷயம் தான். இது யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணணும்னு நினைக்கும் போது தான் யூடியூப் உள்ள வரும், டிஜிட்டல் மீடியா உள்ள வரும். ஓகே, ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது இதை பண்ணிடலாம், ஜெயிச்சிருண்டா அப்படிங்கிற நம்பிக்கை வரும் நமக்கு. அப்பயும் பார்க்குறீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நான் அந்த யூடியூப் விஷயத்தையோ அதில் இருக்கிற நிறைய ஹியூமர் இருக்கும். இது எல்லாமே நான் என்டர்டெயின்மெண்ட் விஷயம். ஏன்னா நம்மகிட்ட பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை என்ன சொல்றது, ஒரு நைட்டுக்குள்ள ஒருத்தன் ஒரு பெரிய விஷயத்தை பண்ணி முடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் ஒரு கதை இல்லை, ஒரு லைஃபை சொல்றோம். இதை எப்படி என்டர்டெயின்மெண்டா சொல்றது, மக்கள் தெளிவா உட்காராம மொபைல் பார்க்க விடாம எப்படி எல்லாம் பண்றது அப்படின்னு நினைச்சு பண்ணின கதை தான், அப்படின்னு நினைச்சு எடிட் பண்ணது தான், அப்படின்னு நினைச்சு கேமரா ஒர்க் வாங்கினது தான், அப்படின்னு நினைச்சு ரீரெக்கார்டிங் பண்ணது தான். இது எல்லாம் சேர்ந்து பண்ணாதான் தேர்ட் வீக் வரும், இல்லைன்னா வராது. வெறும் கருத்தியில மட்டும் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு நம்ம உழைக்கணும், ஓட வைக்கிறதுக்கு உழைக்கணும். நான் மாஸ்டர் கிளாஸ் எடுத்துருக்கேன், சாரி. என் பேர் மணிவன். நான் இந்த படத்தில் முதல் ஷாட்டில் ஒரு பெரியவர் ஒரு அம்மாவும் பாசம் நான் பேசினேன். நிறைய கிரௌண்ட் தள்ளி பேசியிருக்கேன். சார் உள்ள ஒரு என்ன பேர்? மணிவண்ணன். ராஜேஷ் தான். அப்புறம் வாழ்த்துக்கள். மணவர்பேட்டிலேருந்து ஈ ராமதாஸ் எப்படி அந்த மாவட்டத்தை உயர்த்தினாரோ அந்த மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உயர்ந்து பாராட்டு. ரெண்டாவது சிறு சிறு இது கேள்விகள் தான். இந்த படத்துல வந்துட்டு கமர்ஷியலா இப்ப எப்படி அந்த அழகில வந்துட்டு குருவி குடிஞ்ச கொய்யாப்பழம் கொண்டு வந்து தரவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பஞ்சாயத்து அந்த இதெல்லாம் வச்சு முயற்சிக்கலாம். அப்புறம் படம் நல்லா இருக்கு, எல்லா ஏபிசி எல்லாத்தையும் நல்லா இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிந்திக்கணும், நிறைய ஸ்கிரீன் பிளே கவனம் செலுத்திருக்கணும் ஒரு சிலர் சொல்றாங்க. தேங்க்யூ. இருக்கலாம், உண்மைதான். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா கவனம் செலுத்தி இருக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். பட் எனக்கு இருந்த அறிவுக்கு, எனக்கு இருந்த ஸ்கிரீன் பிளே நாலேஜுக்கு இப்படி பண்ணாதான் ஓடும் அப்படின்னு நினைச்சேன். தட் மைட் பி ராங். அது வந்து அவங்க நினைக்கிற பார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அந்த இடத்துக்கு நான் போகாம இருக்கலாம். அது வந்து நான் தெரிஞ்சே பண்ணதான். அவங்க கரெக்டா கரெக்ட் தான். ஒரு படம் எடுத்தாச்சு, அதை ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா சூழலை வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து புது இயந்திரம் கொடுப்பாங்க. அது கூட நம்ம வந்து ப்ரொடியூசராகவும் நீங்கள் இருக்கிறதுனால கரெக்டாக நம்ம ஒரு கதை ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்கிறோம். அவங்க இந்த பட்ஜெட் சொல்கிறாங்க, ஓகே இதில் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். ஆர்டிஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஓகே இந்த ஆர்டிஸ்ட் இப்படி எல்லாம் பண்ணுறப்பெல்லாம் பெயினே இருக்காது. ஆனால் படம் முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து போட்டு காமிக்க சம் டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்கு சம் ஓடிடி பீப்புள் வருவாங்க, சம் சேட்டலைட் பீப்புள் வருவாங்க. இவங்க வந்து படத்தை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு இந்த நன்மை பேசுறது பிரச்சனை வந்துடும். அதை நன்மை இல்லாமல் வேற ஏதாவது பண்ண முடியும். இல்லை இவங்க பேசுறது வந்து தேவையில்லையே. இது நான் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயத்துக்கு நான் ப்ரௌடாக இருக்கேன். அதில் வந்து இந்த நன் பேசுகிற விஷயம் நீ பேசிக் மோஸ்ட் வெரி எசென்ஷியல் டு தி ஹியூமன் கைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது வந்து போர் அடிக்கிறது வேண்டாம்னு சொல்லுவோம். இப்போ நாம் அவங்களுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய டயலாக எடிட் பண்ணணும், கம்மி பண்ணணும். இந்த க்ளோஸ்அப் இந்த நம்ம நன் பேசுறதுக்கு ஆப்போசிட்ல அவங்க அந்த பையனுடைய ரியாக்ஷன் வரணும். அது இல்லாமல் கண்டினியூஸாக பேச விட்டுருவோம். இப்படி அங்கே காம்ப்ரமைஸ் ஆகும். இப்படி அவங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் வந்து அந்த டைம்ல அவங்க சொல்ற ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தயவுசெய்து இந்த படத்தை என்ன வரை கேட்குறாங்களோ புரியுது, இந்த படம் போடணும் அப்படி சொல்றாங்க.
வரும்போது எப்படி இருந்தவர்னா, நான் ஃபர்ஸ்ட் காப்பி நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறேன் அன்னைக்கு நம்ம ப்ரொடியூசர் என்ன சொல்றாருங்கிறது தான் நம்ம முக்கியம். ஏன்னா அவனை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் படத்தை வந்து கதை கேட்டதோடு சரி. அதுக்கப்புறம் இந்த படத்தை எப்படி வந்திருக்கு நான் அன்னைக்கு தான் பார்க்குறாரு. நைட்டு 2:15 நான் வெயிட் பண்ணுறேன். அவர் 12 மணிக்கு தான் படம் பார்க்க ஆரம்பிக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அவர் வீட்லேயும் தேடுறேன். 1:30 மணி படம் முடிச்சிருக்கேன். 2 மணிக்கு முடிச்சிருக்கேன். 2:30 ஆகி ஒன்றும் வரலையே இல்லையா அப்படி அவர் படமே படம் ஸ்டார்ட் பண்ணுறதே லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2:35 தகவல் வருது. படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஒரு வார்த்தை நான் சொல்ல வருவேன். நான் சொல்லிடுறேன் சார். இப்படி இருந்த ஒரு ப்ரொடியூசர் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தப்ப நமக்கு எவ்வளவு பெயின் இருக்கோ அதுக்கு அவருக்கு பெயின். என்னப்பா இப்படி சொல்றாங்க அந்த கலையும் அந்த நம்பிக்கை கலையும். அப்போ வந்து சார் அவங்க சொல்ற மாதிரி ஷார்ட்டை தூக்கிடலாமா சார் அவரே பேசாரு. அப்ப நம்ம கோர் பாயிண்ட் மிஸ் பண்ணாம எங்கெங்கெல்லாம் நம்ம கட் பண்ண முடியுமா கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும். இது வந்து இந்த இடம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் உச்சத்துக்கு போயிடும். ஆனால் அதுல ஒரு பிளஸ் இருக்கு. என்னன்னா அந்த 9 minutes நான் கம்மி பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இப்ப தியேட்டர்ல வந்து பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா சார் இந்த படம் வந்து ஈவன் வசந்த் சார் கூட என்ன சொல்றாருன்னா என்ன பக்கத்துல நிறுத்தி பிடிச்சிட்டு தியேட்டர்ல படம் பார்த்தவங்க எல்லாத்தையும் சொல்றாரு. ஒரு அம்மா பையன் வந்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சத நானா இருந்திருந்தா கூட 2-3 அழுகாய் சீன் வச்சிருப்பேன். இவங்க வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி பண்ணி வச்சிருக்காரு இந்த படத்தை அப்படின்னு. அது எங்களுக்கு வருதுன்னா இவங்க சொல்லி சொல்லி நான் எடிட் பண்றேன் பாத்தீங்களா, கம்மி பண்றேன் பாத்தீங்களா, அந்த அதெல்லாம் சேர்த்துதான் இந்த இடத்துக்கு வருது. ஸோ அந்த இடத்துல அவங்க சொல்றதுல உண்மை இருக்கு. ஆனால் அது மட்டுமே உண்மை இல்லை. அப்படி எடிட் பண்ணும்போது நீங்க வந்து உங்களோட சப்ஜெக்ட்ல கான்ஃபிடன்ட் ஆகிறதுனால அந்த ஸ்கோர் மிஸ் ஆகாம எடிட் பண்ணனால உங்களுக்கு வருது. அதே ஒரு புது டைரக்டர் ஏதாச்சும் சொன்னா ஒரு அந்த சீனை தூக்கு அந்த தூக்கு அந்த பாட்டு தூக்குன்னு சொன்னா எந்த புது டைரக்டரா இருந்தாங்க அவன் சரியான டைரக்டரா இருந்தால் அவன் பண்ணிட மாட்டான். விட்டு போட்டு பண்ணிக்கணும். சரியான டைரக்டர் வந்து அது எப்படியாவது அதுக்குள்ள போராடி எனக்கு என்ன வேணுமோ அந்த சோர் மிஸ் ஆகாம என்ன வேணுமோ அது கொண்டு வந்துடும். அது புது டைரக்டரா இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. எல்லா புது டைரக்டருக்கும் ஜெயிக்கிற புது டைரக்டர்கிட்ட அந்த கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் வேணும். அது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஜெயிக்கிற எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் நான் அதை பார்க்குறேன். நன்றி சார். ஒரு நாவல் இருந்து நான் வேண்டிய அடுத்து அண்ணன் நடிகர் இவான் சொல்றாங்க. இங்க பாருங்க நன்றி. அடுத்த யாராவது கேள்விகள் உண்டா? ஒரு இதழ் ஒரு டூரிங் பேக்னு சொல்லிட்டு இதோட போகும்போது எல்லாரும் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு போயிட்டான். இப்போ இந்த மேட்டுக்கு வந்து ஃப்ரீதான். நீங்கள் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி பண்ணணும் சார். எனக்கு ஒரு கேள்வி சார். சார் இந்த எத்தனை நாள் இந்த படத்தை சார் வந்து ஒரு 62 நாட்கள் 62 நாட்கள். இப்போ பாஸ்கர் சார் ஒரே ஒரு டெக்னிக் நீங்க ரியல் ஹீரோ. நீங்க எவ்வளவு ப்ரொடியூசர் சார்? கண்டிப்பா இருந்தது. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் சார் இந்த கதையை வந்து இதை வந்து படமா எடுக்கலாம்னு சொல்லும்போது ஒரு பெரிய இதாக தான் இருந்துச்சு. அதான் உங்களுக்குலாம் தெரிஞ்சதான் ஒன்லைன்னா பையன் வந்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப தான் ஒரு லைன் தான். இதை வந்து படமா எடுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய இதுதான். சாருக்கு நான் வந்து நன்றி சொல்றேன். அப்புறம்
இதை வந்து படமா ஒரு 2.5 hours இல்லை 2 hours 10 minutes நமக்கு கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு ஒரு இதை டெவலப் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து தேட்டரில் உட்காந்து பார்த்து ரசிக்கும்படி இந்த அளவுக்கு வெற்றி படமா கொண்டு வர முடியுது. என்னால் சசி சார் மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த அந்த இதெல்லாம் இருந்துச்சு, அந்த எக்ஸிடேஷன், அந்த தயக்கம், அந்த ஒரு இது இருந்தது. எனக்கும் என்னால் நம்ப முடியல, நம்ப முடியாமலாம் இருக்கு. பட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கதை ஒரு டைம் டைரக்டர் ராம் சார் வந்து சொன்னாரு கோயம்புத்தூர். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபுல் நரேஷன் கேட்குறேன். அப்போவே நிறைய சீன்ல வந்து எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டேன், ரொம்ப அழுக வந்துச்சு, ரொம்ப இன்வால்வாக அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் அது விட இப்போ கடைசியா வந்திருக்குது அதுக்கு சம்மந்தமே கிடையாது, நிறைய மாறி வந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. டீம் கூட படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சார் கூட டிராவல் பண்றது இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு அனுபவமா இருக்கு. தம்பிக்கு பார்க்க பார்ப்பேன். நீங்க எப்படி அது ரொம்ப அனுபவம் அவர் வந்து எப்படி சார் நீங்க சார் பண்ணீங்க, அவரு கம்ஃபர்டபுளா இருக்காரு. பட் இந்த படத்துல வந்து எல்லாமே கேமரா பத்தி எல்லாரும் பேசினாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரெண்டு பேருடைய நான் பாப்பாங்கிற இன்ஸ்டியூட்ல வந்து கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட் அப்படி தெரியும். சரி என்ன ஷார்ட் நீங்கள் பண்ணியிருக்க காமி எனக்கு பார்த்தோன்னே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ மியூசிக் டைரக்டர் பண்ணும்போது எடிட் பண்ணும்போது மியூசிக் டைரக்டர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், பிரச்சனை இருக்கு. ஏன்னா அங்கே சாமி அவங்ககிட்ட வர்ற வரைக்கும் வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அவன் டேலண்ட் என்னன்னு முன்னாடி தெரிஞ்சிடும். மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றது பெரிய பிரச்சனை, எடிட்டர் இன்ட்ரடியூஸ் பண்றதே பெருசு இருக்காது. ஏன்னா அது எடிட் பண்ணி பார்க்கறது சரியா இல்லைன்னா உடனே மாத்திக்கலாம், படம் முடிஞ்ச பிறகு அது வரப்போகுது, அந்த பிரச்சனை. ஆனால் ஒளிப்பதிவாளர் என்னன்னா, நான் எல்லா படத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி லொகேஷனுக்கு போன பிறகுதான் எவன்டா அப்படின்னு தெரிய வரும், டேரக்டர் இருக்கா இல்லையான்னு தெரிய வரும். இது பெரிய ரிஸ்கான விஷயம். ஸோ அதனால முன்னாடியே என்னோட டிராவல் பண்ணி இந்த சீனை நீயா இருந்தா எப்படி கன்சீவ் பண்ண, இது சிங்கிள் ஷாட்ல போலாமா, இல்லைன்னா இதுக்கு லைட்டிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்து தான் தேர்த்தணும். அது பெரிய அது என்ன சொல்றது, அது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான். ஆனா இந்த சின்ன பசங்கிட்ட வந்து தான் பார்க்கணும், இந்த படத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிடணுங்கிற ஒரு வெறி இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், பொது டேலண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் விஜயேந்திர சார் மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர், சசி சார் மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் இருக்கும்போது வாய்ப்பு கொடுக்க யாரும் தயங்குவாங்க. பட் சாருக்கு அதுதான் ரொம்ப நன்றி சொல்லணும், வாய்ப்பு கொடுத்தாரு. அதான் பிகினிங்ல வந்து கொஞ்சம் ஒரு சில டாஸ்க் கொடுத்தாரு. சரி இது எப்படி பண்றீங்க நீங்க, நான் பாக்குறேன்னு சொல்லி சில டாபிக்ஸ் கொடுத்து, அப்புறம் இதை நீங்க எப்படி உங்க இதுல எப்படி கேப்சர் பண்ணுவீங்க, எப்படி லைட் பண்ணுவீங்க, ஷூட் பண்ணி காமிங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அதை எடுத்துட்டு வந்து காமிச்சது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து. ஸோ அந்த மாதிரி அப்புறம் ஸ்டோரி நரேட் பண்ணாரு சார். அப்புறம் அந்த மாதிரி தான் பிகினிங் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் சவால் இது வந்து தொடக்கம். படத்தோட கதைக்குள் போகும்போது ஏதாவது சவால் இருக்குங்களா? நாங்கள் பாராட்டுறோம். ஒரு சிலர் வந்து என்ன இப்படி பண்ணிக்கணும், டிஓபி மகேஷ் முத்துசாமி சார், டிஓபி மகேஷ் முத்துசாமி சார் தான் வந்து அவர்கிட்ட தான் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அவர் பார்த்துட்டு அவர் என்ன பார்க்கல, நீங்கள் ஸ்ரீலங்காவில் ஷூட்டில் இருந்தார். ஸோ வந்து நான் ஷோக்கு இன்வைட் பண்ணேன், ஷூட்டில் இருக்கப்ப நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னார். ஸோ இன்னும் அவர் வரல. பட் மற்ற ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்த்ததுல அவர் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணார். அண்ட் அப்புறம் சார் கூட ஒர்க் பண்ணது வந்து அதுதான். இப்போ ஒரு சார் கிட்ட வந்து நான் இந்த ஒரு படம் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு 4 படம் ஒர்க் பண்ணதுக்கு சும்மா எனக்கு. ஏன்னா இன்ஸ்டியூட்ல நம்ம ஒன்று கற்றுக்குறோம். இப்போ சார் மாதிரி டைரக்டர்ஸோட படங்களை வந்து தான் நமக்கு காமிச்சு இதை எப்படி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அதுலேருந்து நம்ம கற்றுக்குறோம்.
அது ஒண்ணு டைரக்டா அவர்கிட்ட இருந்தே நான் கத்துக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அது வந்து சார்கிட்ட வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருப்பாரு. அவரு ப்ரீ ப்ரொடக்ஷன்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம், இதை இந்த ஷார்ட் எப்படி பண்றது, இந்த சீன் எப்படி பண்றோம், இதுக்கு லைட்டிங் எப்படி பண்ணணும், அவர் ஐடியா கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் என்னோட ஐடியாவை கேட்பாரு, இது எப்படி பண்ணலாம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ நான் ஒன்று என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு இதை எடுத்து வைப்பேன். அதுக்கடுத்து அவருக்கு ஒன்று இருக்கும் மைண்ட்ல, இது இப்படி ஏன் பண்ணக்கூடாது, இது ஏன் நீங்க வேணாம் நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு நான் இந்த நீங்க சொன்ன லைட்டிங் பண்றதுனால எனக்கு என்ன பெட்டரா இந்த சீன்ல கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் இல்லை, ஒரு ஹெல்தியான டிஸ்கஷன் தான். ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ சார் கிட்ட சீனியர் டைரக்டர் அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டி, அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, நிறைய இன்புட் கொடுத்தாரு எனக்கு. ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக இது ஒரு படம் பண்ணி. கதை கேட்கிறேன். நான் என்ன நினைச்சேன்னா, இந்த பையனுடைய கதை கேட்கறதுக்காக ஆமா கேள்வி பையன் நடிக்கிறான் சார், கதை எப்படின்னு கேட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்கறாரு. அப்புறம் பார்த்தா இந்த பையன் போய் சொல்லியிருக்கான், இதுல ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு, ஆனா செகண்ட் ஹாப்ல தான் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கதை கேட்டுட்டதுக்கு அப்புறம் நான் இந்த படம் பார்க்குறேன். நான் உங்களுக்காக கதை கேட்கல, நீங்க கதை கேட்டீங்களா செகண்ட் ஹாப்ல தான் நீங்க வரீங்க அப்படின்னு. இல்லை சார் எனக்கு முன்னாடியே தெரியும் செகண்ட் ஹாப்ல தான், அந்த கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கதை கேட்டேன், எனக்காக தான் நான் கதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இது கம்மியா எவ்வளவு ஸ்பேஸ் வந்து எவ்வளவு கம்மியான நேரம் இருக்குங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல படங்க இதை நான் பண்ணியிருக்கோம், நானே பண்ணேன். அப்படி யாரும் வரமாட்டாங்க இந்த கதைக்கு. ரொம்ப நன்றி சார். விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப நன்றி. இப்போ இதுலேருந்து அவரோட இன்னொரு இன்னிங் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். அருமையான படைப்புகளாக அவர் கொடுப்பாரு. வார்த்தைகள் அமைப்புறது அடுத்ததாக யாராவது கேள்வி கேட்கணும் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ வேற ஒரு ப்ரொடக்ஷன் அங்கிருந்து நான் வெளியே வரேன். அப்புறம் சோனசிகா நீங்கள் சொன்ன மாதிரி நடிச்சாங்க, இல்லை இன்னும் கூட பெட்டராக இருந்துக்கலாம் சொல்லுங்க. நிஜமா இல்லை, நான் வந்து எனக்கு இருந்த அவசரத்தில் இந்த ஷார்ட்டை மானிட்டரில் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். ஆனால் இங்கே டப்பிங்கில் வந்து எடிட்டிங்கில் வந்து பார்க்கும்போது எடிட் பண்ணும்போது அந்த பொண்ணு நடிச்சுட்டே இருக்கு, இங்கே கை வைக்கணும் கத்திரிக்கோள் போகணும்னு தெரியாது, மார்க் கொடுத்துருவேன். ஆனால் வேண்டாமே இந்த நவுட்டுமே அதை திரும்பி வந்து பார்த்ததில்ல, அதையும் சேர்த்து வச்சுக்கோமே அப்படின்னு. எவ்ரி ஷார்ட் வந்து எனக்கு சுவாசிக்கா ஷார்ட் மட்டும் எடிட் பண்ணவே வராது, எடிட் பண்ணவே முடியாது. லென்த் வச்சிடலாம், இன்னும் அப்படியே வச்சிடலாம், அப்படியே வச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படி நடிச்சிருக்கான். எனக்கு அப்போ உண்மையாலுமே எனக்கு தெரியல, இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டேன், நல்லா பண்ணதுக்கு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க நான் டப்பிங்லேயும் எடிட்டிங்லேயும் டப்பிங்லேயும் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அப்போ கதை ஏற்கனவே சொல்லிட்டீங்க சார், எத்தனை தடவை எல்லா இந்த படத்துக்கு இருக்கிற மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே மினிமம் ஒரு 6 தடவை எங்கிட்ட கதை. அப்புறம் அவங்க இதுல ஸ்கிரிப்ட் ரீடிங்ல இந்த அம்மா இப்படி நினைக்கிறேன் இது கரெக்டான அந்த பெரிய பையன்கிட்ட கேட்பேன். சின்ன பையன்கிட்ட வந்து நீ போயிட்டு உங்க அம்மா கிட்ட பேசும்போது உங்க அம்மா எப்படி பார்ப்போம், உங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறதா நீ எப்படி பார்ப்ப, இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க ரைட்டா, எப்படி அவங்களுக்குள்ள பேசுவோம் ஸ்கிரிப்ட் ரீடிங். அதுல தான் நமக்கு எதாவது கிடைக்கும், அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணுறது எல்லா சீனுக்குமே ரிஹர்சல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லா சீனுமே ரிஹர்சல். ரொம்ப நன்றி சார். இப்போ இப்படி நடிச்சிருக்காரு, அதெல்லாம் வெட்டி போடுமான்னு சொல்றதுக்கு பதிலாக வெட்டவே முடியல, அப்படி ஒரு பொண்ணு நடிச்சிருக்காரு. எனக்கு இதை ஒரு இயக்குனர் அப்படி நடிக்கிறது அந்த எப்படி புரியுது சார். அவங்க ஆனந்திக்கு கேள்வி இருக்கும், நானும் பார்த்து இந்த சமூகத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு முழுசாமி ஒருத்தர் சொன்னாங்க அருமையா அந்த சார் வந்து யாரும் பிசினஸ் ஆகிட்டார் சார், ஏன்னா இவர் தொடர்ந்து படம் எடுக்கணுமா அப்படின்னு சொன்னாரு. நீங்க தொடர்ந்து படம் எடுப்பீங்க சார். நிகழ்வில் இந்த படத்தை பற்றி வந்து இன்டர்வியூ படிச்சுட்டு என் வீட்டில் வந்து இந்த படம் பார்க்கணும்னு சொன்னாங்க. சங்கப் சினிமா கூட்டு போனேன். ஏன்னா அவங்களோட ரிலேஷன் இந்த மாதிரி குழந்தைகளை வச்சுட்டு அந்த வருமானம் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்கும்போது அவங்க எப்படி தாண்டி வந்தாங்க அப்படின்றது வந்து நேரடியாக போய் பார்த்தேன். ரொம்ப நேரில் பார்த்தேன். அந்த பாராட்டுகள் ரொம்ப நேரடியாக சொல்ல கேட்டு ஒரு நிகழ்ச்சியாக தான் இறங்கி ரொம்ப பாருமையாக இருந்தது. இது மாதிரியான ஒரு சமூகத்துக்கு பயனுள்ள படம் தொடர்ந்து எடுக்கிறோம்.
சார் இது மாதிரி நம்ம திருமணம் செய்து வைக்கவில்லை என்றால் தவறுகள் நடக்கும் சார். சேஞ்சஸ் இதை ஒரு பையன் படம் பார்த்துட்டு போயிட்டு தன்னுடைய அப்பாவை படம் பார்த்துருக்கான். ஏன்னா அவன் ஒரு சிங்கிள் பேரண்ட், அப்பா தான் அவன் படம் பார்த்துட்டு போயிட்டு அப்பாவை பார்க்க வச்சான். அதுக்கப்புறம் இது பேச வரப்பா இல்லாம எனக்கு பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்பா கேட்டுக்கிட்டேன். இது மாதிரி டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நான் 15-16 பேர்கிட்ட நான் அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால உடனடியே செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அதனால வந்து இது இம்மீடியட்டா, ஏன்னா எல்லாம் 40 வயசுக்கு மேல இருக்கிற பெண்களுடைய ஆண்களுடைய பிரச்சனையை நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப இதை இன்னும் காலந்தாழ்த்தி பண்ணா லேட் ஆயிடும் சொல்லிட்டு இம்மீடியட்டா அதுக்கான ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த அம்மாவை படம் பார்க்க சம்பந்தப்பட்டவங்களும் படம் பார்க்க வைக்கிறாங்க. இதை பத்தி அவங்க இது என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இது எப்படி ஸ்டார்ட் பண்றது, படம் வந்து எங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து பேசலாம், அம்மா கிட்ட பேசலாம், இல்ல பையன்கிட்ட பேசலாம் இப்படின்னு அவங்க அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். படைப்பு செய்வதை விட இந்த சமூகத்திற்கு ஓரளவாவது நாம் உயர்த்துகிறோமா என்பதுதான். அப்படி இந்த சமூகத்திற்கு உங்கள் படம் உயர்த்திருக்கிறது தான் 100 சாமிக்கு 100 வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு ஏற்புரை வந்து நீங்க ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். சில படங்கள் பண்ணும்போது மட்டும் தான் சந்தோஷம் இருக்கும். இந்த படத்தை ரீச் பண்ண வைக்கணும், இந்த பொருளுடைய கதையை சொல்லியிருக்கணும், இந்த மனுஷனுடைய கதையை சொல்லிடணும். ஒவ்வொரு படத்தையும் நம்ம அப்படிதான் பண்ணுறோம். அதில் சில படங்கள் மட்டுமே தான் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அது 1, 2, 2வது 100 சாமி. இந்த படம் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ப்ரொடியூசர் வந்து ஹாப்பிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தது. இந்த அளவுக்கு மக்கள் பெரிய ஹிட்லாம் சொல்ல மாட்டேன், ஹிட்டுங்கிற இடத்துக்கு வந்திருக்கு அவ்வளோதான். இது எப்படி நடந்ததுனாங்க, உண்மையாகவே படம் பார்த்துட்டு போனவங்க அவங்களாம் ஃபேஸ்புக்கில் எழுதி, அவங்களாம் இன்ஸ்டாவில் எழுதி தான் செகண்ட் வீக் போயிடுச்சு. நேற்று யார் விக்னேஷ் சிவன் இல்லை ராம் வந்து நிகழ்ச்சியில் பார்க்கும்போது அவர் சொன்னாரு, ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பேசிட்டு இருக்கும்போது வந்து செகண்ட் ஆச்சரியமா அமேசிங்லி செகண்ட் வீக் தான் பயங்கரமா கலெக்ட் ஆயிருக்கு உங்க படம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே அதை எப்படி நடந்ததுன்னா, மக்கள் படம் பார்த்துட்டு அவங்களா போயிட்டு இந்த படம் பாருங்கன்னு சொல்லி இதுல சோசியல் மீடியால எழுதிதான் கொண்டு வந்தாங்க. ஸோ நான் என்ன எப்பயுமே நான் படம் எப்படி எடுக்க நினைக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன நினைப்பேன்னா, இந்த படம் பண்ணுனா இந்த படம் பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். அந்த ப்ரொடியூசர் இந்த படத்தை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு தியேட்டர்ல ஒரே ஒரு ஷோ ஓட வைக்கிறதுக்கான கியூபுக்கு பணம் கட்டுறதுக்கான பணத்தோட இருக்கணும் தான். அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துப்பாங்க. அதை விட்டுட்டு ப்ரொடியூசர் கையில அவன் வந்து ப்ரொமோட் பண்ணல, வரும்போது அந்த படம் வந்துருச்சு, இதே மாதிரி ஒரு கதை வந்துருச்சு, மழை வந்துருச்சு, இதெல்லாம் சும்மா. ஒரு படம் அதுக்கான பொட்டன்ஷியல் இருந்தா, ஓடுறதுக்கான தகுதி இருந்தா ஓடியே தீரும். அது குழைக்கும். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க செகண்ட் ஹாஃப்ல தான் விஜய் ஆண்டனி வர்றாரு. நான் அது வரைக்கும் மறந்துட்டேன். அவர் வர்றதே, அவர் போஸ்டர் பார்த்துட்டு தான் படத்துக்கு போறேன், அவர் வர்றதே மறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு உள்ள நான் ஸ்கிரிப்ட் ரைட்டரா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டைரக்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டரா என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க பாரு ஹல்தாஸ், இங்க பாரு கருணாஸ், இங்க பாரு முனுஸ்காந்த், இப்ப ஸ்டேஜே போறீங்க மேஜிக் பண்ணிருக்கீங்க. ஒரு பொதுவான ஒரு ஆசிரியரா, பொறுப்பான ஒரு நீங்க பேசுற மாதிரி அந்த உள்ளுக்குள்ள இருக்கு, அவர் பேசுறாரு அக்கறையோட வந்து அப்படியே அதுவும் டைரக்டோரியல் வியூ தான். இந்த சம்பந்தம் இல்லாத ஒரு கேரக்டர் பார்க்கட்டும், மக்கள் எப்படி பார்க்கட்டும், அது நம்ம ஹோல்ட் பண்ணது இல்லை ஸ்கிரிப்ட. அதுவும் வந்து ஒரு டைரக்டோரியல் வியூ தான். இடத்துக்கு கொண்டு வரதுக்கு எப்படியாவது அது இந்த மெசேஜ் கொண்டு போய் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுல சரியா இருந்தேன். அது நான் நினைச்ச இடத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான்.
எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்ல நெகட்டிவா பேசலாம். அதுக்கு நம்ம நிறைய ஒரு டைரக்டரா உழைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு சில டாக்டிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, சில ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நம்ம இருக்கிற கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் என்ன சொல்றோம்னா, நல்ல சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கும்போது அதை ஓட்ட வைக்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் அதை வந்து உங்க பேர்டிங் டிசைங்கிற ஆசை வந்து உங்க மனசுல இருக்கும்போது அது கண்டிப்பா அதுக்கான ப்ரொடியூசரை செலக்ட் பண்ணிக்கணும். உண்மையா சொல்றேன், இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் மீட் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து நான் பல கதைகள் சொல்லி பார்க்கிறேன். அவர் தான் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு, நிறைய கதைகள் சொல்லி பார்த்தேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு பிடிக்குதா, நான் அவருக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்குது அப்படின்னா பிடிக்குது, ஆனா அவருக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அப்புறம் கடைசியா சார் இப்படி ஒரு கதை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்றோம். சார் இது நல்லா இருக்கே சார், நிஜமா சொல்லுங்க சார், இது பண்ணலாமா? பண்ணலாம் சார். சார் அப்புறம் கேட்குறேன், என்ன சார் நீங்க வந்து மயிலாம்பாறைங்கிறீங்க, வெளியூருங்கிறீங்க, மலையாம்பட்டிங்கிறீங்க, கள்ளக்குறிச்சிங்கிறீங்க, இதெல்லாம் எங்க ஊர் சார் அப்படிங்கிறது. இந்த கதை பிடிச்சி போனதுக்கு ரீசன் வந்து அவங்க ஊர். இப்ப வந்துருச்சா ஏதாவது ஒரு விதத்துல, ஆனா அந்த ப்ரொடியூசர் படம் பண்ணல, அது அந்த ப்ரொடியூசர் பண்ணதுனால விஜய் நிக்காது போகுது. சோ அந்த ட்ராக்க, அந்த வழி ஓபன் ஆயிடும், அந்த ப்ரொடியூசரை தேடி எடுத்துக்கும். அதுக்கான பொட்டன்ஷியல் மட்டும் நம்ம எடுக்கணும். ஸோ நம்பிக்கையோட இருங்க, நல்ல படங்கள் ஜெயிக்கும், வரும். நல்ல படங்கள் அப்பப்போ பண்ணலாம். அங்கடி குஞ்சொன்று கண்டு அங்கட பொங்கிட வைக்க வெந்து தணிந்தது காடுங்க மாதிரியா மழை இடப்பட ஒரே ஒரு தேட்டர்ல ஓடுது. அது அப்புறம் ஓடுனான்னு சொன்னீங்கல்ல, 60,000 இந்த நம்பிக்கை இருக்கிற எல்லாத்தையும் வரணும். இந்த கலந்துரையாடல் எங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு நிகழ்வுனா அதை தரணும்ல. எங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கதை பண்ணக்கூடிய வலுவையும் தொடர்ந்து உண்மையாக அந்த கதைக்கு இருக்க வேண்டும் என்ற வகையில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு உங்களுக்கே எங்களுடைய நன்றி சார். இந்த மாலை நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் உங்களையும் ஆடியன்ஸாக தான் பார்த்தேன், அதனால அந்த நம்பிக்கை எப்பயுமே கொடுத்துருக்கேன் சார். இப்பொழுது நன்றியுரை வழங்க மூர்த்தி சார், திரைமொழி சம்பவம் 2வது வாரத்தில் நம்ம 2 வாரம் 3 வாரங்கள் தான் எனக்கு அதிகபட்சமாக பெரிய படங்கள் இல்லை. என்னென்னு நினச்சா இங்கே வந்து எல்லாமே சினிமாவுடைய நேரடியான ஒரு தொடர்பு இருக்காங்க. நீங்கள் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, இப்படி டைரக்டர் பேசினார் அப்படிங்கிற இந்த மாலை நேர சந்திப்பு வந்து உங்களுடைய எல்லாரும் சோசியல் மீடியாவில் இருக்கீங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கீங்களோ இல்லையோ சோசியல் மீடியா கண்டிப்பாக நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பதிவு அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் போடுற ஒரு பதிவு கூட நாளைக்கு வந்து விற்பனை கூட இனிமே வர விற்பனை கூட சில நேரத்தில் அது பயன்படுது. ஏன்னா வந்து ஒரு ஓடிடி மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து இது எங்கே இது வந்து 100 சாமின்னு சொல்லிட்டு எங்கே ஹேஷ்டேக் பண்ணுறது எவ்வளோ பார்க்குறாங்க, எல்லா படத்துக்குமே கொடுக்கணும். அதனால நிச்சயமாக வந்து நீங்கள் இந்த தகவல்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து படத்தில் வந்து டிஸ்கவரி போட்டுக்கணும், தேவைப்பட்ட அதை காப்பி பண்ணி கொடுத்து தனியாக ஒரு போஸ்ட் கொடுக்கணும். வாழ்க்கையோ இல்லை ஒரு கருத்து விருப்ப கருத்து சொல்ல நீங்கள் கண்டிப்பாக போகணும். வேண்டும் வச்சுங்க. நன்றியோட திரைமொழியோட முக்கியம். ஸோ ஒரு சமாதானத்தில் நடக்கிற விஷயங்களை, கான்டெம்பரரி விஷயங்களை வந்து பதிவு பண்ணுறது அப்படின்றது தான் வந்து ஒரு படைப்பாளரோட முக்கிய கடமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் அதை வந்து எப்பவுமே சரியாக பண்ணிடணும் வந்து நம்மளுடைய இயக்குனர் அவர்கள். ஸோ அதுக்காக முதல்ல வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். அந்த டீம் வந்து அவருக்கு இடையில நிறைய வேலை இருக்கும், இருந்தாலும் எங்களோட அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு சிறந்தாந்த நன்றி. அதுக்கு அடுத்தது இந்த ஆடியன்ஸ், அது வந்து இன்னைக்கு ஒரு வீக் டே தான். வீக் டேல நிறைய பேர் வந்து நிறைய வேலையில இருப்பாங்க. அதை முடிச்சுட்டு வந்து ஈவினிங் வந்துருக்கீங்க. அதுக்காக வந்து நாங்கள் எல்லாருக்கும் வந்து நாங்கள் நன்றி இருப்பாங்க. இடையில சார் சொல்லும்போது கூட சொன்னார், இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு. நாங்கள் போகிறோம் அந்த ட்ராக்கை நோக்கி போகிறோம் அப்படின்னா உண்மையிலே மாஸ்டர் கிளாஸ் தான். அதனால வந்து இந்த மாதிரி அனுபவங்களை ஃப்ரீயா வந்து நமக்கு வந்து அடிக்கடி நாங்கள் நிகழ்ச்சி ஏற்படுத்துவோம். அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். சார் நீங்கள் நல்ல தொடர்ந்து எடுக்கணும், நாங்கள் டிஸ்கஷன் கொடுக்குறோம். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள், மாஸ்டர் விஷயங்கள் வந்து நிறைய சொல்லணும். அது கண்டிப்பாக அடுத்தடுத்து ஈவெண்ட்டுகளில் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வலுவாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயத்த கலந்துரையாடல கேள்விகளாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
பிரபலமான நடிகர் இவான் சொல்றாங்க. இங்க பாருங்க நன்றி. அடுத்த யாராவது கேள்விகள் உண்டா? ஒரு இதழ் ஒரு டூரிங் டாக்ஸ்னு சொல்லிட்டு இதோட போகும்போது எல்லாரும் ஆள் கொண்டு வாங்கிட்டு போயிடலாம். இப்போ இந்த மேட்டுக்கு வந்து ஃப்ரீதான். நீங்கள் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி பண்ணணும் சார் எனக்கு ஒரு கேள்வி சார். சார் இந்த எத்தனை நாள் இந்த படத்தை சார் வந்து ஒரு 62 நாட்கள் 62 நாட்கள். இப்போ பாஸ்கர் சார் ஒரே ஒரு டெக்னிக், நீங்க ரியல் ஹீரோ, நீங்க எவ்வளவு ப்ரொடியூசர் சார்? கண்டிப்பா இருந்தது. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் சார் இந்த கதையை வந்து இதை வந்து படமா எடுக்கலாம்னு சொல்லும்போதே ஒரு பெரிய இதாக தான் இருந்துச்சு. அதான் உங்களுக்குலாம் தெரிஞ்சதான் ஒன்லைன்னா பையன் வந்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுதான் ஒரு லைன் தான். இதை வந்து படமா எடுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய இதுதான். சார் நான் வந்து நன்றி சொல்றேன். அப்புறம் இதை வந்து படமா ஒரு 2.5 hours 2 hours 10 minutes நமக்கு பஸ்ஸுக்கு அந்த அளவுக்கு ஒரு இதை டெவலப் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து தேட்டரில் உட்காந்து பார்த்து ரசிக்கும்படி இந்த அளவுக்கு வெற்றி படமா கொண்டு வர முடியுது. என்னால் சசிதாரன் மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த இதெல்லாம் இருந்துச்சு, அந்த எக்ஸிடேஷன், அந்த தயக்கம், அந்த ஒரு இது இருந்தது. எனக்கும் என்னால் நம்ப முடியல, நம்ப முடியாமலாம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கதை ஒரு டைம் டைரக்டர் ராம் சார் வந்து சொன்னாரு கோயம்புத்தூர். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபுல் நரேஷன் கேட்குறேன். அப்போவே நிறைய சீன்ல வந்து எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டேன், ரொம்ப அழுக வந்துச்சு, ரொம்ப இன்வால்வாக அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் அது விட இப்போ கடைசியாக வந்துருக்குது அதுக்கு சம்மந்தமே கிடையாது, நிறைய மாறி வந்திருக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. டீம் கூட படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சார் கூட ட்ராவல் பண்ணுறது இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. உங்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் தம்பின்னு பார்க்க பார்ப்பேன். மூணு ஷாட்டுக்கு நடக்கிறது நீங்க எப்படி அது ரொம்ப அனுபவம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அவர் ரொம்ப இதாக இருந்தாங்க. ஒரு காம்பினேஷன் ரொம்ப இதாக இப்போ தான் வந்து அவர் வந்து எப்படி சார் நீங்கள் இருக்காரு பண்ணீங்க, அவர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காரு. பட் இந்த படத்தில் வந்து எல்லாமே கேமரா பற்றி எல்லாரும் பேசினாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவர் 2 பேருடைய கருத்தும் நான் பாப்பாங்கிற இன்ஸ்டியூட்ல வந்து கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட் தெரியும், சரி என்ன ஷார்ட் பண்ணியிருக்க காமி பார்த்தோன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ மியூசிக் டைரக்டர் பண்ணும்போது எடிட் பண்ணுவோம், மியூசிக் டைரக்டர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், பிரச்சனை இருக்கு. ஏன்னா அந்த சாங் நீ அவங்ககிட்ட வர்ற வரைக்கும் வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அவன் டேலண்ட் என்னன்னு முன்னாடி தெரிஞ்சிடும். மியூசிக் டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றது பெரிய பிரச்சனை. எடிட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றதே பெருசு இருக்காது. ஏன்னா அது எடிட் பண்ணி பார்த்துட்டு சரியா இல்லைன்னா உடனே மாத்திக்கலாம். படம் முடிஞ்ச பிறகுதான் அது வரப்போகுது, அந்த பிரச்சனை. ஆனா ஒளிப்பதிவாளர் என்னன்னா, நான் எல்லா படத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி லொகேஷனுக்கு போன பிறகுதான் எவன்டா அப்படின்னு தெரிய வரும், டைரக்டருக்கா இல்லையான்னு தெரிய வரும். இது பெரிய ரிஸ்கான விஷயம். ஸோ அதனால முன்னாடியே என்னோட டிராவல் பண்ணி இந்த சீனை நீயா இருந்தா எப்படி கன்சீவ் பண்ண, இது சிங்கிள் ஷாட்ல போலாமா, இல்லைன்னா இதுக்கு லைட்டிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்து தான் தேர்த்தணும். அது பெரிய அது என்ன சொல்றது, அது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான். ஆனா இந்த சின்ன பசங்கிட்ட வந்து தான் வாங்கணும், தான் இந்த படத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகணுங்கிற ஒரு வெறி இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், பொது டைலண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் விஜயேந்திர சார் மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர், சசி சார் மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் இருக்கும்போது வாய்ப்பு
வந்து அதுதான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் கொடுத்தாரு. அதான் பிகினிங்ல வந்து கொஞ்சம் ஒரு சில டாஸ்க் கொடுத்தாரு. சரி இது எப்படி பண்றீங்க நீங்க, நான் பாக்குறேன்னு சொல்லி சில டாபிக்ஸ் கொடுத்து, அப்புறம் இதை நீங்க எப்படி உங்க இதுல எப்படி கேப்சர் பண்ணுவீங்க, எப்படி லைட் பண்ணுவீங்க, ஷூட் பண்ணி காமிங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அதை எடுத்துட்டு வந்து காமிச்சது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து. ஸோ அந்த மாதிரி அப்புறம் ஸ்டோரி நரேட் பண்ணாரு சார். அப்புறம் அந்த மாதிரி தான் பிகினிங் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் ஃபுல்லாக இருக்கு. சவால் இது வந்து தொடக்கம். படத்தோட கதைக்குள்ள போகும்போது ஏதாவது சவால் இருக்கு. குருநாதர் வந்து டிஓபி மகேஷ் முத்துசாமி சார். டிஓபி மகேஷ் முத்துசாமி சார் தான் வந்து அவர்கிட்ட தான் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அவர் பார்த்துட்டு அவர் என்ன பார்க்கல, நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில் ஷூட்ல இருந்தாரு. ஸோ வந்து நான் ஷோக்கு இன்வைட் பண்ணேன், ஷூட்ல இருக்கேன் நான் வந்து பார்க்கறேன்னு சொன்னாரு. ஸோ இன்னும் அவர் வரல. பட் மற்ற ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்த்ததுல அவர் எப்படி ஃபீல் பண்ண அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாரு. அண்ட் அப்புறம் சார் கூட ஒர்க் பண்ணது வந்து அதுதான். இப்போ ஒரு சார் கிட்ட வந்து நான் இந்த ஒரு படம் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு 4 படம் ஒர்க் பண்ணதுக்கு சும்மா எனக்கு. ஏன்னா இன்ஸ்டியூட்ல நம்ம அவங்க கத்துக்கிறோம். இப்போ சார் மாதிரி டைரக்டர்ஸோட படங்களை வந்து தான் நமக்கு காமிச்சு இதை எப்படி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம். அது ஒண்ணு. டைரக்டா அவர்கிட்ட இருந்தே நான் கத்துக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து சார்கிட்ட வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருப்பார். அவரு ப்ரீ ப்ரொடக்ஷன்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இதை இந்த ஷார்ட் எப்படி பண்ணணும், இந்த சீன் எப்படி பண்ணுறோம், இதுக்கு லைட்டிங் எப்படி பண்ணணும், அவர் ஐடியா கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் என்னோட ஐடியாவை கேட்பாரு, இது எப்படி பண்ணலாம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ நான் ஒன்று என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு இதை எடுத்து வைப்பேன். அதுக்கடுத்து அவருக்கு ஒன்று இருக்கும் மைண்ட்ல, இது இப்படி ஏன் பண்ணக்கூடாது, இது ஏன் நீங்க வேணாம் நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு நான் இந்த நீங்க சொன்ன லைட்டிங் பண்றதுனால எனக்கு என்ன பெட்டரா இந்த சீன்ல கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் தான், ஒரு இறுதியான டிஸ்கஷன் தான். ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ சார் கிட்ட சீனியர் டைரக்டர் அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டி அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நிறைய இன்புட் கொடுத்தாரு எனக்கு. ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக இந்த ஒர்க் படம் பண்ணி.